அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது வந்து சிலருரிமை சந்தை. சிலருரிமை சந்தை என்பது என்ன? ஒரு சில நிறுவனங்கள். தனியுரிமை போட்டி சந்தையில கொஞ்சம் கூடுதலான நிறுவனங்கள். ஆனா சிலருரிமை சந்தை என்று சொல்லப்படுகின்ற ஒலிகோபோலியில வெரி ஃபியூ 3, 4 இல்லாட்ட 2 கம்பெனிகள் தான், நிறுவனங்கள் தான் முழு சந்தையையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கும். அப்போ ஒரு சில பாரியளவிலான நிறுவனங்கள் சந்தையில் காணப்படுவதுடன் நிறுவனங்கள் ஒன்றில் ஒன்று தங்கியிருக்கின்ற சந்தை அமைப்பை சிலருரிமை சந்தை என்று கூறுகின்றோம். இப்ப நாங்கள் இலங்கை எடுத்துக்கொண்டா, இப்ப பால்மாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு ஃபியூ ரத்தி, மெலிபன், லக்ஸ்பிரே, ஆங்கர் அவையிலே 90% பிடிச்சிருக்கீங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்தீங்கன்னா எலிஃபென்ட் பிராண்ட் இருக்குது, மற்றது கோகோ கோலா இது இருக்கு. இப்போ பெப்சி அதெல்லாம் காண்றதும் இல்லை. தொலைபேசி எடுத்துக்கொண்டாலும், இப்போ ஹேண்ட் ஃபோன் எடுத்துக்கொண்டாலும் 2 கம்பெனி 3 கம்பெனி தான் அதை முழு சந்தையையும் வைத்திருக்கின்றன. தொலைக்காட்சி சேவை எடுத்துக்கொண்டாலும், இப்போ தமிழ் சேவை எடுத்துக்கொண்டா வசந்தம், சக்தி, இது 2 தான் கூடுதலான இதை பிடிக்கின்றது. ITN அப்படி இப்படி 1-2 இருக்கு. வசந்தம் 2. எரிவாயு எடுத்துக்கொண்டா லாப்சன், லிட்ரோ, இந்த 2 தான். பெட்ரோலிய கம்பெனி எடுத்துக்கொண்டா சிலோன் பெட்ரோலியம் கார்பரேஷன், CTC, CPC, மற்றது லங்கா IOC. இதுகளெல்லாம் வந்து சிலருரிமை சந்தைக்கு உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் இங்கே வந்து நிறைய சிலருரிமை சந்தையை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சத்தை பார்த்துட்டு விட்டுருவோம். சிலருரிமை சந்தையின் இயல்புகள் என்னன்னு சொன்னால், ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் சந்தையில் காணப்படும். நிறுவனங்கள் ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கும். மாணவர்களுக்கு ஞாபகம் வந்தவுடன் சொல்கின்றேன் ஒரு விடயம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முதல் உங்களது எக்ஸாமுக்குரிய அப்ளிகேஷன்ஸை போடும்படி ஆகஸ்ட் 15 தான் கடைசி நாள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதோடு எங்களுக்கு அறிய தரப்பட்டுள்ளது என்னென்று சொன்னால், உங்களோட எக்ஸாம் வந்து நவம்பரில் இருந்ததுக்கு என்ன இப்பொழுது அக்டோபருக்கு வந்துட்டு. ஏனென்று சொன்னால் நவம்பரில் A லெவல் எக்ஸாம் வரபடியா அதுக்கு முதல் உங்களோட எக்ஸாமை வைக்க வேண்டும். அதால் எங்களோட கிளாஸுகள் வந்து அக்டோபர் 12ஆம் தேதியே முடிஞ்சிடும் என்று சொல்லப்பட்டது. அப்போ அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து முதல் நவம்பர் 7ஆம் தேதி மட்டும் ஒரு 3 கிளாஸ் எங்களுக்கு இல்லாமல் போகின்றது. அந்த 3 கிளாஸையும் வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸாக வீக் டேஸில் பின்னேரம் 7 மணி துவக்கம் 9 மணி மட்டும் போடுவதற்கு நாங்கள் உத்தேசித்துள்ளோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்குமாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அறிய தாருங்கள். அந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தால் எங்களுக்கு அறிய தாருங்கள். மற்றபடி ஒரு பிளான் போட்டிருக்கின்றோம். 7 மணியிலிருந்து 9 மணி என்று. அப்போ நீங்கள் வேலை முடிந்து ஆஃபீஸுக்கு விட்ட போயிடுவீங்களா, ரெடியாக கிளாஸுக்கு கண்டதை நீங்கள் எங்களுக்கு அறிய தந்தால் இதன் மூலமாக நாங்கள் அந்த டைமை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் கிழமை நாளில் அதை செய்ய உத்தேசித்துள்ளோம். சரி, அப்போ நிறுவனங்கள் ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கும். விலை தவிர்ந்த போட்டி காணப்படும். அப்போ விலை தவிர்ந்த போட்டி காணப்படும். ஒருங்கிணைத்தன்மையான பண்டங்களோ அல்லது வேறுபடுத்தப்பட்ட பண்டங்களோ காணப்படலாம். எப்படியும் இருக்கலாம். ஒரே விதமான பண்டங்களாயும் இருக்கலாம், இல்லாட்டா கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுத்தப்பட்ட பண்டங்களாயும் இருக்கலாம். என்னன்னு சொன்னா, நாங்கள் வந்து இங்க வந்தோன்னு பார்த்தது என்னன்னு சொன்னால், போன வகுப்புல வந்து இந்த மார்க்கெட்டுகளை பற்றி படிச்சு கொண்டிருந்தோம். அதிலே வந்து நிறை போட்டியை பற்றி நாங்கள் ஆரம்பத்திலே படிச்சிருந்தோம். நிறை போட்டிக்கு பின்பு தனியுரிமை சந்தையை பற்றி படிச்சிருந்தோம். அப்ப இந்த தனியுரிமை சந்தை என்றால் என்னென்று பார்த்தோம். அந்த தனியுரிமை சந்தையிலே வந்து நாங்கள் அந்த நிறுவனம் குறுங்காலத்திலேயும் நீண்ட காலத்திலேயும் அசாதாரண லாபத்தை உழைக்கும் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியம். முதலாவது இந்த கிராஃபை நீங்க விளங்கி கொள்ளுங்க. இந்த கிராஃபை விளங்கி போட்டு அசாதாரண லாபம் உழைப்பு, அதை நாங்கள் போன கிளாஸ்ல படிச்சிருந்தோம், நீங்கள் அதை பார்த்திருப்பீங்க என்றதை ஞாபகம் வைத்தா சரி. மற்ற தனியுரிமை சந்தையின் ஃபீச்சர்ஸை ஞாபகம் வச்சிருந்தா சரி. அப்ப தனியுரிமை போட்டி சந்தையை பற்றி நாங்கள் படிக்கும்போது என்ன நடந்ததுன்னு சொன்னால், தனியுரிமை போட்டி சந்தையிலே குறுங்காலத்தில் அசாதாரண லாபம் உழைக்கப்படும், அல்லது நட்டம் உழைக்கப்படும், அல்லது சாதாரண லாபம் உழைக்கப்படலாம். இந்த மூன்றும் நடக்கலாம். ஆனால் நீண்ட காலத்துல வந்து அது வந்து சாதாரண லாபத்தை தான் உழைக்கும் என்று நாங்கள் போன வகுப்புல பார்த்திருந்தோம். அதாவது
மாணவர்களுக்கு அப்ப நான் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதோ தெரியாது. ஆகஸ்ட் 15 தான் உங்களோட எக்ஸாம் க்ளோசிங் டேட். அதுக்கு முதல் உங்களோட எக்ஸாம்களுக்கு அப்ளை பண்றது சொல்லி இருக்கிறார்கள். மற்றது ஏலெவல் எக்ஸாம் நவம்பர்ல வாரப்படியா உங்களோட எக்ஸாமும் முதல் நவம்பர்ல ஷெட்யூல் பண்ணி இருந்தது. ஆனால் இப்பொழுது அதை அக்டோபருக்கு மாற்றி இருக்கிறார்கள். உங்களோட எக்ஸாம் அக்டோபர்ல நடக்க போடுறது. அப்ப எங்கட வகுப்புகள் நவம்பர் 7ஆம் தேதி மட்டும் நடக்க இருந்த காரணத்தினால அதை அக்டோபர் 12ஓட எங்கட வகுப்புகளை நிப்பாட்டினோம். அப்ப அக்டோபர் 12க்கு நவம்பர் 7க்கும் சில பெரும்பாலும் 3 வகுப்புகள் எங்களுக்கு கட் பண்ணப்பட போகின்றது. அப்ப அந்த 3 வகுப்புகளையும் வீக் டேஸ்ல ஈவினிங் 7 to 9 வைக்கிற ஒரு ஐடியா இருக்கு. அது என்ன நாட்கள் என்றது நாங்கள் பிறகு சொல்லலாம். ஆனால் இப்ப எங்களுக்கு தேவை உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொன்னா 7 மணிக்கு நீங்கள் வீட்டை போயிருவீங்களா, வேலை முடிஞ்சு ஒரு கிளாஸ்க்கு ரெடி ஆயிருவீங்களா, அதை எங்களுக்கு சொன்னா சரி, என் மூலமாகவும் சொல்லலாம். அப்ப நாங்கள் அவர்களுக்கு பாஸ் பண்ணி நான் அந்த உங்களுக்கு வீக் டே கிளாஸை பற்றி சொல்லுவேன். அப்ப 7:30 மாதிரி செய்யலாமா? செய்யலாம். 7:30 to 9:30 நான் கேட்டுட்டு செய்யறேன். 7:30 ஓகே சார். 7:30 ஓகே சார். 7:30 ஓகேன்னு ரைட்டா. அப்ப அது 3 இல்லாட்ட 4 கிளாஸ் வரும். மற்றது நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்ப வார மாதத்துல ஒரு ஹாலிடே வீக் டேல அந்த கிளாஸ் எல்லாம் எடுப்பேன். அதோட 3 கிளாஸ் தான் கட் பண்ணும். அந்த 3 கிளாஸையும் முன்னுக்கு போடலாம். அப்ப நாங்கள் பழையபடி இருந்து வருவோம். தனியுரிமை போட்டி சந்தையில நீண்ட காலத்துல சாதாரண லாபம் தான் உழைக்கப்படும் என்றதை நாங்கள் பார்த்திருந்தோம். அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் அது நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல இந்த குறுங்காலத்தை பற்றி 3ஐயும் நான் விளங்கப்படுத்தி இருந்தேன். நீண்ட காலத்துல என்ன மாதிரி அது சாதாரண லாபம் உழைக்கின்ற என்றதையும் நான் சொல்லி இருந்தேன். அப்ப சிலர் உரிமை சந்தையை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். இந்த சிலர் உரிமை சந்தை என்பது ஒரு சில பாரிய அளவிலான நிறுவனங்கள் சந்தையில் காணப்படுவதுடன் நிறுவனங்களில் ஒன்றில் ஒன்று தங்கியிருக்கின்ற சந்தை அமைப்பே சிலர் உரிமை சந்தை என்று கூறுகின்றோம். அப்ப சிலர் உரிமை சந்தை என்னன்னு சொன்னா ஒரு சில நிறுவனங்கள் தான் அங்கே காணப்படும். மேக்சிமம் 4-5. இப்ப தனியுரிமை போட்டி சந்தை என்று சொன்னா அங்க கொஞ்சம் 10 நிறுவனங்கள் இருக்கும். இது 4-5 இல்லாட்டா பெரும்பாலும் 2-3 தான் இருக்கு. அப்ப பால்மா இலங்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆங்கர், லக்ஸ்ரே, ரத்தி, மெலிவன், இந்த 4 தான் 90% சந்தையை பிடிச்சு வச்சிருக்கின்றது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எலிஃபண்ட் ஹவுஸ், கோகோ கோலா, வேறுமெண்டா பெப்சி, அப்படி 3 தான். தொலைபேசி என்னும் பொழுது டயலாக் கூடுதலான பங்கு, ஹச் அப்படி இப்படின்னு ஒன்று இருக்கு. தொலைக்காட்சி சேவையும் அப்படித்தான், வசந்தம், சக்தி என்று 2-3 தான் இருக்கின்றது தமிழ் தொலைக்காட்சி சேவைகளை பொறுத்த மட்டும். அடுத்தது எரிவாயு, லிட்ரோ, லாஃப் என்ற 2 தான் இருக்கின்றது. பெட்ரோலிய கம்பெனிகள் எடுத்துக்கொண்டா சிபிசியும் லங்காயோசி. அப்ப இதுகள் நல்ல உதாரணங்களாக இருக்கும். அப்ப சிலர் உரிமை சந்தையின் இயல்புகள்ல ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் சந்தையில் காணப்படும். நிறுவனங்கள் ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கும். விலை தவிர்ந்த போட்டி காணப்படும். அப்ப ஒரு சில நிறுவனங்கள் தான் இருக்கும். நிறுவனங்கள் ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கும். ஒன்று விலையை கூட்டிச்சேன்னா மற்றொன்று விலையை கூட்டும். அப்படி விலை தவிர்ந்த போட்டி காணப்படும். பெரும்பாலும் விலையில போட்டி இருக்காது. விளம்பரங்கள் மூலமான போட்டிகள், சந்தையை கைப்பற்றும் போட்டி இருக்கும். ஓரினத்தன்மையான பண்டங்களோ அல்லது வேறுபடுத்தப்பட்ட பண்டங்களோ காணப்படலாம். அது எப்படியும் இருக்கலாம். புதிய நிறுவனங்கள் உள்ளே நுழைவதற்கும் இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ தடைகள் காணப்படும். அப்ப அது முக்கியம். என்னன்னா லேசிலை மார்க்கெட்டுக்குள்ள வழியாக்கள் வரையிலாது. விளம்பரத்தில் கடும் போட்டி இருக்கும். நிறுவனமே விலையை அமைப்போனாகவும் செயற்படும். நீண்ட காலத்திலும் குறுங்காலத்திலும் நிறுவனம் அசாதாரண லாபத்தை உழைக்க முடியும். அப்ப அதையும் கவனத்தில் கொள்ளுங்க. இந்த சிலர் உரிமை போட்டியில நீண்ட காலத்திலேயும் குறுங்காலத்திலேயும் நிறுவனம் அசாதாரண லாபத்தை உழைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்க அடுத்த விடயத்தை நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னா, நாங்கள் ஆரம்பத்துல முதல் பார்த்த சந்தை நிறை போட்டி இதோட சிலர் உரிமை முடிஞ்சது. நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறேன் ஒழிய பெருசா கேள்விகள் வராது. அப்ப நாங்கள் சந்தைகள்ல 3 சந்தைகள் தான், நிறை போட்டி சந்தை, தனியுரிமை சந்தை, தனியுரிமை போட்டி சந்தை. அப்ப நிறை போட்டி சந்தையில முதல் ஆரம்பத்தில் அந்த ஃபீச்சர்ஸை பார்த்தோம். இப்ப நிறை போட்டி சந்தையில குறுங்கால நிரம்பல் கோடு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம்.
அப்ப நிறை போட்டி சந்தையில முதலாவது ஒரு நிறை போட்டி நிறுவனம், இரண்டாவது சந்தை. அப்ப நிறை போட்டி நிறுவனம் என்றால் என்ன? அது ஒரு நிறுவனம். அப்ப நான் உங்களுக்கு முதலே சொல்லி இருக்கிறேன், எண்ணற்ற நிறுவனங்களும் எண்ணற்ற வாடிக்கையாளர்களும் இருப்பினும் நிறை போட்டி சந்தையில். அப்ப ஒரு நிறுவனம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாது ஒன்றையும். ஆகவே சந்தை தான் தீர்மானிக்கும் விலையையும் தொகையையும். சமநிலை விலையை சந்தை தான் தீர்மானிக்கும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒரு இதுல உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றது, ஒரு நிறுவனத்தின் கேள்விக்கோடு எப்படி இருக்கும் என்று சொன்னா இப்படி இருக்கும். அப்ப சமநிலை விலையோடு தொடர்பானதான விலையில நிறுவனத்தின் கேள்விக்கோடு கிடையாச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். நிறுவனத்தின் கேள்விக்கோடு கிடையாச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். அப்ப நிறை போட்டி நிறுவனம் ஒன்று விலையை ஏற்போருக்கு தொழிற்படுவதற்கான காரணம், ஏற்போனாக தொழிற்படுவதற்கான காரணங்களாக பார்ப்போம். அப்ப சந்தையில் பெரும் எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் குறித்த பொருளினது உற்பத்தியில் ஈடுபடுவதனால் ஒரு பொருளின் மொத்த நிரம்பலில் தனியொரு நிறுவனத்தின் பங்கானது மிகவும் சொற்பமாக இருக்கும். அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு நிறுவனம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இயலாது மார்க்கெட்ல. இப்ப தனியுரிமை சந்தையிலையோ தனியுரிமை போட்டியிலையோ சிலருரிமையிலையோ நிறுவனம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் மார்க்கெட்ல. நிறை போட்டியில அப்படி இயலாது. அப்ப உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் ஓரினத்தன்மை வாய்ந்தவையாக இருக்கும். அதான் நான் சொல்றேன். ஒரு கோதுமை 1 கிலோவை பேக் பண்ணி இருக்குமெண்டா எல்லாம் பிளாங்க் பேக்ல தான் பேக் பண்ணி இருக்கும். ஒரு விளம்பரம் இருக்காது, நிறங்கள் வித்தியாசங்கள் ஒன்றும் இருக்காது, பேக்கிங்ல ஒரே மாதிரி இருக்கும். பூரண பிரதியீட்டு தன்மை வாய்ந்தவையாக இருப்பதனால் சந்தை பற்றிய பூரண அறிவை நுகர்வோரும் உற்பத்தியாளரும் கொண்டிருப்பார். அவர் சந்தை பற்றிய பூரண அறிவை நுகர்வோரும் கொண்டிருப்பார், உற்பத்தியாளரும் கொண்டிருப்பார்கள். அது முக்கியமான ஒரு விடயம். அப்ப நுகர்வோர் ஏமாற மாட்டினும் சந்தையில போய். அப்ப இப்படி இருக்க நாங்கள் நிறை போட்டி நிறுவனம் ஒன்றிட்ட விலை, சராசரி வருமானம் மற்றும் எல்லை வருமானத்தை நாங்கள் பார்ப்போம். அப்ப நிறை போட்டி நிறுவனம் ஒன்றின் விலை, சராசரி வருமானம் மற்றும் எல்லை வருமானம் என்பன ஒன்றாகவே இருக்கும். அப்ப பாருங்க, விலையும் சராசரி வருமானம் எல்லை வருமானம் என்ற 3 கோடும் ஒன்றாகத்தான் இருக்கு. இதற்கு காரணம் நிறை போட்டி நிறுவனம் ஒன்று விலையை ஏற்போனாக தொழிற்படுவதாகும். உதாரணமாக சந்தையினால் தீர்மானிக்கப்பட்டு வழங்கப்படுகின்ற விலையினை நிறுவனமானது அப்படியே ஏற்றுக்கொண்டு உற்பத்தியினை மேற்கொள்வதனாலேயே. அப்ப நிறுவனத்தின் விலை நாங்கள் அட்டவணையை பார்ப்போம். விலை, உற்பத்தி, மொத்த வருமானம், சராசரி வருமானம், எல்லை வருமானம் என்ற 3 கோலத்துல பார்ப்போம். அப்ப விலையை பாருங்க, 50 ரூபாயாத்தான் இருக்கிறது. உற்பத்தி 0, 1, 2, 3, 4, 5 போகுது. மொத்த வருமானம் 1000 கேட்க 50, 2000 கேட்க 100, 3000 கேட்க 150, 4000 கேட்க 200, 5000 கேட்க 250 வருகிறது. அப்ப சராசரி வருமானம் உங்களுக்கு தெரியும். மொத்த வருமானத்தை நாங்கள் உற்பத்தியால பிரிக்க வர சராசரி வருமானம் அது 50 தான் இருக்கிறது. அப்ப எல்லை வருமானம் என்பது என்ன? மொத்த வருமானத்தில் ஏற்படும் மாற்றம். உற்பத்தியை அதிகரிக்க, ஒரு அலகு உற்பத்தியை அதிகரிக்க மொத்த வருமானத்தில் ஏற்படும் மட்டும்தான் எல்லை வருமானம். அப்ப அதையும் பாருங்க, அதுவும் 50 தான் இருக்கின்றது. அப்ப இதன் அடிப்படையில இதைத்தான் மொத்த வருமானம் இதுல விளங்கப்படுத்தி இருக்கின்றது. உங்களுக்கு வாசிக்க விளங்கும். அப்ப நிறை போட்டி நிறுவனத்தின் சமநிலையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இப்படித்தான் இருக்கு. விலை, கேள்விக்கோடு, AR/MR இந்த 4ம் ஒரு கோடு. MC கோடு வளமையான MC கோடாக இருக்கும். நாங்கள் எப்பவும் சொல்கின்ற மாதிரி MC MR சந்திக்கும் பொழுது அங்கே உற்பத்தி நிப்பாட்டப்படும். அந்த இடம்தான் உத்தம இயலளவு. அதுக்கு முதல் நிப்பாட்டினா அந்த போட்டியாளன் தன் உச்ச கெப்பாசிட்டியை பாவிக்கிறேன்னு அர்த்தம். இது தாண்டி நிப்பாட்டினா அவருக்கு வேஸ்ட் கூட போகுதுன்னு அர்த்தம். அப்ப இது தாண்டி நிப்பாட்டினா அவருக்கு நட்டம் ஏற்பட சான்ஸ் இருக்கு, இல்லாட்ட லாபத்தை உச்சப்படுத்துற தன்மை குறைவடையுது. இதுக்கு முதலே நிப்பாட்டினாலும் லாபம் தான் கிடைக்கும், ஆனா லாபம் அடைகிற தன்மை குறைவாக இருக்கும். இன்னும் லாபத்தை கூட்டலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப இந்த MC என்ற கோடு இந்த புள்ளியை முட்டும் பொழுது AC என்ற கோட்டோடு பாருங்க, இதுல ஒரு AC என்ற ஒரு கோட்டை கீறினீங்களே என்று சொன்னால் அது அந்த AC கோடு இந்த புள்ளியில முட்டுதுன்னு சொன்னால்
அங்கே வந்து எம்சியும் எம்ஆரும் முட்டும் இடத்துல தான் ஏசியும் முற்றபடியா அந்த செலவும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதாவது அந்த முற்ற எம்சிஎம்ஆர் எல்லாம் முற்றபடியே இ என்று நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால், இந்த இடத்தை இ என்று சொல்லுவோமாக இருந்தால், ஓபிஇக்யூ என்பது மொத்த செலவாக இருக்கு. அதே மாதிரி ஓபிஇக்யூ என்பது மொத்த வருமானமாகவும் இருக்கு. அப்ப மொத்த செலவும் மொத்த வருமானமும் ஒன்றாக இருக்கும் பொழுது அங்கே சாதாரண லாபம் தான் உழைக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னா அந்த காரணிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற கூலியான முயற்சியை கொடுக்கப்படுகின்ற லாபம் மட்டுமே கிடைக்கும். அது சாதாரண லாபம். ஆனா உங்களுக்கு தெரியும், சிலர் உரிமை போட்டியிலேயோ தனியுரிமை போட்டியிலேயோ இல்லாட்டா தனியுரிமை சந்தையிலேயோ அசாதாரண லாபம் உழைக்கும் சாத்தியங்கள் இருந்திருக்கின்றன. அப்ப இங்க வந்து நிறை போட்டி சந்தையின குறுங்கால சமநிலையில இதுல ஒரு ஏசி கோட்டை கீறினீங்கள் என்றா இது வந்து ஒரு ஆப்ஷன், குறுங்காலத்துல ஒரு ஆப்ஷன் சாதாரண லாபம் உழைக்கும் நிலை. அப்ப இங்க என்ன நடக்கின்றது என்று சொன்னால், இதுதான் அந்த புள்ளி Q, இது உற்பத்தி, இது விலை இல்லாட்ட வருமானம், இது O. அப்ப இதை நாங்கள் இ என்று சொல்லுவோமாக இருந்தால் இந்த இடம் வந்து சாதாரண லாபம் உழைக்கும் நிலை என்று நான் சொல்லிட்டேன். அப்ப இப்ப என்ன நடக்குது என்று சொன்னால், சாதாரண லாபம் உழைக்கும் நிலையில திடீரென்று சில நிறுவனங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ்னஸ் ஒன்று ஏற்பட்டு அவர்கள் வந்து இதுக்குள்ள வரலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த இடத்தை விட்டு போகலாம். அப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், சில பேர் இந்த இடத்தை விட்டு போகிறார்கள். இந்த மார்க்கெட்டை விட்டு போகும் பொழுது நிறுவனங்கள் குறைவடைகின்றபடியால என்ன நடக்கும் என்று சொன்னால், இங்க வந்து இந்த ஏசி கோடு வந்து உற்பத்தி வந்து குறைவடையும், உற்பத்தி செலவு வந்து குறைவடையும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த ஏசி கோடு வந்து கீழே வந்துடும், இந்த புள்ளிக்கு வந்துடும். அப்ப கவனிச்சு பாருங்க, உற்பத்தி சமநிலை இந்த இடத்துல இருக்கின்றது, ஏசியும் எம்சியும் இந்த இடத்துல முட்டுகின்றது. இதை நாங்கள் இ என்று சொல்லுகின்றோம். இந்த புள்ளியை இதை நாங்கள் எஃப் என்று சொன்னமாக இருந்தால், இதை நாங்கள் டி என்று சொல்லுவோமாக இருந்தால், இங்க நீங்க கவனிச்சு பார்க்கணும், சில நிறுவனங்கள் வெளியில போயிட்டது, குறுங்காலத்துல என்ன பிரவேச சுதந்திரம் இருக்கின்றது, போயிட்டது, பிரவேச சுதந்திரம் இருக்கின்றது. ஆகவே நிறுவனங்கள் வெளியில போயிட்டது, இந்த சராசரி செலவு குறைவடைந்து விட்டது. ஆகவே இந்த அளவுதான் சராசரி செலவு, ஆனா வருமானம் ஓபிஇக்யூ ஆக இருக்கும். அப்ப மொத்த வருமானம் வந்து ஓபிஇக்யூ. ஆனால் மொத்த செலவு வந்து டிசி வந்து ஓடிஎஃப்கியூ ஆக இருக்கும். ஆகவே இங்கே டிஆர் மைனஸ் டிசி என்ற பகுதி வந்து இந்த பகுதி வந்து அசாதாரண லாபமாக இருக்கும், அது வந்து டிபிஇஎஃப் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப குறுங்காலத்துல முதல் நான் சமநிலையை சொன்னோன்னா சில நேரங்கள்ல நிறுவனங்கள் வெளியில போகுது என்று சொல்லுவோம். வெளியில போகும் பொழுது அவர்களுடைய செலவு குறைவடைந்து இங்கே அசாதாரண லாபம் உழைக்கும் நிலை ஏற்படுகின்றது. அப்ப அசாதாரண லாபம் உழைக்கும் நிலை ஏற்பட்டோன்னு என்ன சொல்றது, பூரண தகவல்களை பெறும் உரிமை உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் இருக்கிறபடியா, அதே சமயம் பிரவேச சுதந்திரமும் இருக்கிறபடியா, நிறுவனங்கள் எல்லாம்
கொஞ்சம் ஓடியரும் ஏனென்றா இங்க அசாதாரண லாபம் உழைக்கப்படுகின்ற என்று கேள்விப்பட்டவனும் அறிஞ்சவனும். அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த நிறுவனங்கள் வர வர இந்த அசாதாரண லாபம் உழைக்கிற தன்மை குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப அசாதாரண லாபம் உழைக்கும் தன்மை குறைஞ்சு கொண்டு போக என்ன நடக்கும்? பழையபடி சமநிலை தன்மையை அடையும். அப்ப அந்த இதை நான் அளிக்கின்றேன். அப்ப இந்த சமநிலை தன்மையை அடைகிறது மட்டுமல்ல, எண்ணில் அடங்காம நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்க என்ன நடக்கும் என்று சொன்னா எண்ணில் அடங்காத நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னா இது பழையபடி அந்த அசாதாரண லாபங்கள் எல்லாம் குறைஞ்சு உற்பத்தி செலவு அதிகரிச்சு கொண்டு போகும் நிறுவனங்கள் வேற வேற. அப்ப பாருங்க, ஏசி கோடு நல்லா மேல போயிடும். எம்சிஎம் எம்ஆர்எம் வெற்ற இடத்துல உற்பத்தி தீர்மானிக்கப்படும். அந்த எம்சிஎம் எம்ஆர்எம் வெற்ற இடம் ஈல இருந்து நாங்கள் ஒரு நேரம் ஒரு கோட்டக்கரனா ஏசியில ஒரு டிஎன்ல புள்ளி அது சியில வந்து விடும். இந்த டிஎன்ல புள்ளி தான் உற்பத்தி செலவாக இருக்கும். அப்ப இங்க பாருங்க, இப்ப டிஆர் என்பது ஓபிஇக்யூ, பழைய மாதிரி ஓபிஇக்யூ தான் இந்த ஏரியா. அப்ப மொத்த செலவு என்பது ஓசிடிக்யூ ஆக இருக்கும். ஓசிடிக்யூ ஆக இருக்கும். அப்போ இங்க வந்து நட்டம் பண்றபடியா டிசி மைனஸ் டிஆர் வந்து பிசி டிஇ ஆக இருக்கும். பிசிடி என்ற இந்த ஏரியா வந்து நட்டப்பட்ட ஏரியாவாக இருக்கும். அப்ப பழையபடி நிறுவனங்கள் எல்லாம் நட்டப்படுது என்று சொன்னோன்னா நிறுவனங்கள் வெளியேற துவங்கும். அப்ப வெளியேற துவங்கினோன்னா பழையபடி இந்த ஏசி வந்து இந்த எம்சி என்ற கோட்டுக்கு வர மட்டும் நிறுவனங்கள் வெளியேறும். வெளியேறினோன்னா ஒரு சாதாரண லாபம் உழைக்கும் நிலை ஏற்படும். அதனாலதான் நாங்கள் எப்பவுமே சொல்லிக் கொள்கின்றோம், நீண்ட காலத்தில் நிறைபோட்டி சந்தையிலே இந்த விஷயங்கள் நடக்கிறபடியா குறுங்காலத்தில் சாதாரண லாபம் உழைக்கும் நிலையும் இருக்கலாம், அசாதாரண லாபம் உழைக்கும் நிலையும் இருக்கலாம், நட்டமடையும் நிலையும் இருக்கலாம். ஆனால் நீண்ட காலத்திலே அது வந்து தனிய சாதாரண லாபம் உழைக்கும் நிலையாகத்தான் இருக்கும். அப்ப இதைத்தான் இதுல சொல்லி இருக்கின்றது. நீங்கள் பார்த்தா தெரியும், இது வந்து சாதாரண லாபம் உழைக்கும் நிலை, இது வந்து அசாதாரண லாபம் உழைக்கும் நிலை. இங்க பாருங்க, மொத்த செலவு என்பது கீழே போயிட்டுது. எம்சிஎம்ஆர் முற்றிடமி அதுல இருந்து ஒரு கோட்டை கீறினா இங்கே ஏசி கோடு வரும். அந்த ஏசி கோடு சந்திக்கிற இவ்வளவு ஏரியாவும் அசாதாரண லாபமாக இருக்கும். அடுத்தது நட்டமடையும் நிலை என்பது இப்ப நான் காட்டின படம். அப்ப இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொன்னா, நீண்ட காலத்துல வந்து இந்த நிறை போட்டி நிறுவனம் வந்து சாதாரண லாபத்தை தான் ஈட்டிக் கொள்ளும் என்று சொல்லுகின்றோம். ரைட். அப்ப அதோட அந்த செக்ஷன் முடிகின்றது. அதுக்கு பிறகு இதை நீங்களும் பார்த்து பார்க்கலாம். ப்ரொடியூசர்ஸ் இன்கம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அது வந்து எப்பொழுதும் இந்த நாங்கள் பார்த்த இந்த மார்க்கெட்ல இருக்கின்ற மார்ஜினல் ரெவென்யூ, டோட்டல் ரெவென்யூ, சராசரி வருமானம் என்று சொல்லப்படுகின்ற ஆவரேஜ் ரெவென்யூ பற்றியதாகத்தான் இருக்கின்றது. அப்போ அது தொடர்பான ஒரு சின்ன டீட்டெயிலான விளக்கத்தை நான் தந்திருக்கின்றேன். இதுக்கு அடிஷனலாக
நீங்கள் இதை வாசித்து பார்க்கலாம். நான் இவ்வளவு டீட்டெயிலாக உங்களுக்கு தருவதற்கு காரணம் என்னுடைய எடுகோள் என்னன்னு சொன்னால், நீங்கள் வேலைக்கு போறாக்கள் உங்களுக்கு நிறைய புக்ஸ் நோட்ஸ்களை ரெஃபர் பண்ணி படிக்க இயலாது என்ற காரணத்தால் இதை தருகின்றேன். நீங்கள் வேறு நோட்ஸ்களை படித்திருந்தாலோ ஏற்கனவே படித்து உங்களுக்கு அனுபவம் இருந்திருந்தாலோ நீங்கள் இதை புறக்கணிக்கலாம். ஆனால் என்னுடைய நோக்கம் ஒரு எடுகோள் நீங்கள் இப்படி என்ற அடிப்படையிலே நான் இந்த ஃபுல் நோட்ஸை தந்து கொண்டிருக்கின்றேன். அப்ப இது ஒரு தனியுரிமை சந்தையில என்ன மாதிரி இந்த ARDR எம்ஆர் இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம். லாபத்தை உச்சப்படுத்துதல் என்ன மாதிரி என்றதை நான் உங்களுக்கு முதலே சொல்லி இருந்தேன். அதால நாங்கள் இதுல பெரிசா விளக்கமா பார்க்க தேவையில்லை. ஆனா நான் இந்த ப்ரொடியூசர்ஸ் இன்கம் என்ற செக்ஷனுக்குள்ள இதை நான் உங்களுக்கு இதை சொல்லி தந்திருக்கின்றேன். அப்ப இது ஒரு தனியுரிமை சந்தையில என்ன மாதிரி அசாதாரண லாபம் உழைக்கும் நிலை என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த இதைத்தான் இந்த நோட்ஸிலே தரப்பட்டு உள்ளது. அடுத்தது ஒரு சின்ன செக்ஷன் ஒன்று இருக்கின்றது, காரணி சந்தை என்று. அந்த காரணி சந்தையை உங்களுக்கான உங்களால் ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை நான் நினைக்கின்றேன் இது அப்லோட் பண்ணி இருக்கின்றோம் என்று. அந்த அப்லோட் பண்ணின இடத்துல நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் இதுல உங்களுக்கு காட்டக்கூடியதாக இல்லை, ஆனால் உங்களுக்கு இந்த சிஸ்டத்துல அப்லோட் பண்ணி இருக்கின்றது அந்த காரணி சந்தை என்ற செக்ஷன். அப்ப அந்த காரணி சந்தை என்ற செக்ஷனை உங்களுக்கு லேசா விளங்கும் வேண்டாம். நாங்கள் உற்பத்தி காரணிகளை படித்திருந்தோம். உற்பத்தி காரணிகள் மூலமாக உங்களுக்கு இப்ப தெரியும் நாங்கள் என்ன காரணி சந்தை என்றால் என்ன, காரணிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற இது என்னண்டு அதை சும்மா கிராஃபில போட்டு பார்க்கறது தான் அந்த டாபிக்காக இருக்கின்றது. அதை நீங்கள் வாசிச்சு விளங்கி கொள்ளலாம். அப்ப இதுவரை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்கள் என்னோட கதைக்கலாம். ஏன்னு சொன்னா இந்த இடத்தோட எங்கட பார்ட் 1 என்ற செக்ஷன் முடிவடைகின்றது. பார்ட் 1 என்ற செக்ஷனை நான் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 கிளாஸ் எடுத்திருக்கின்றேன். இது நாங்கள் இந்த 7 படிச்சிருந்தாலும் அது பார்ட் 1 என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்பொழுதும் நாங்கள் அதை பார்ட் 1 எடுத்துக்கொண்டோம். அந்த பார்ட் 1 என்ற அடிப்படையில தான் நாங்கள் அன்றைக்கு செப்டம்பர் 2018 கேள்விகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அப்ப இப்ப அந்த 2018 மார்ச் மாதத்துக்குரிய பேப்பரை அவர்கள் அப்லோட் பண்ணுவார்கள். அதை நாங்கள் பார்ப்போம். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் 2018 பேப்பரை பார்க்க அந்த மாடல் என்ன மாதிரி வருகின்றது, அதுல என்னென்ன கேள்வி இந்த பார்ட் 1 சம்பந்தப்பட்ட ஆக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது மார்ச் 2019 இது தொடர்பான இருக்கின்ற கேள்விகளை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். மார்ச் 2019 பாருங்க. மார்ச் 2019 நீங்கள் செப்டம்பர் 2019 தந்திருக்கிறபடியா நீங்களே ஏற்கனவே ட்ரை பண்ணி ரெடியாகவும் இருக்கலாம். ஆனால் நான் கட்டாயம் இதை செய்வேன். அதுக்கு முதல் நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ இங்க பாருங்க, அந்த 10 கேள்விகள் கம்பல்சரி கேள்விகள்ல முதல் 5 MCQ, அடுத்த 5 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் என்று வரும். அப்போ முதலாவது கேள்வியை நாங்கள் இங்க பார்ப்போம். பற்றாக்குறை என்ற நிகழ்வு ஏற்படுவதற்கான காரணம். அப்ப யாராவது சொல்லிடுமா இந்த 4ல் எது பற்றாக்குறை என்ற நிகழ்வு ஏற்படுவதற்கான காரணம்? பாரிய அளவிலான பண்டங்கள் மற்றும் சேவைகளை முன்னேற்றம் அடைந்துள்ள பொருளாதாரங்கள் நுகர்கின்றன என்பதனால பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அதாவது நிறைய பொருட்களை வளர்ந்த நாடுகள் பாவிக்கிறபடியா எங்களுக்கு அது கிடைக்கதில்லை என்பதா, இல்லாட்டா தேவைப்பாட்டுடன் ஒப்பிடுகையில் வளங்களின் கிடைக்கும் தன்மை மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது என்பதா,
அல்லது உற்பத்தியின் மீது அரசுகள் தடை விதிக்கின்றது என்பதனால நிதிக்கான அணுகல் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதுல இது அப்ப எப்பவுமே நீங்கள் கவனிச்சு பாருங்க, முதலாவது கேள்வி வந்து பேசிக் விஷயங்கள்ல வருகின்றது. பழையபடி சவுண்ட் கேட்காம விட்டுட்டுதா இல்ல தானே? இரண்டாவதாக இருக்கலாம். ஏனென்றா தேவைப்பாட்டுடன் ஒப்பிடுகையில் வளங்களின் கிடைக்கும் தன்மை மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது. அப்ப அது வந்து சரி, அதுதான் பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளமே. அதுதான் இப்ப பற்றாக்குறை என்ற நிகழ்வு ஏற்படுவதற்கான காரணம் அதுதான். அப்ப பின்வருவனவற்றில் எந்த விடயங்கள் நுண்பாக பொருளியலுடன் தொடர்புடையது? அப்ப நுண்பாக பொருளியல் நான் இப்ப சொன்னோம், பார்ட் 1 நுண்பாக பொருளியல். அப்ப பணவீக்கம் மீதான கொடுகடன் வளர்ச்சியின் தாக்கமா, பொது சேமிப்பு மீதான வரவு செலவு திட்ட பற்றாக்குறையின் தாக்கமா, வளமாக்கியின் பயன்பாட்டின் மீதான வளமாக்கி விலைகளின் மாற்றத்தின் தாக்கமா, அல்லது பொருளாதார வளர்ச்சி மீதான தொழில்நுட்பத்தின் தாக்கமா? அப்ப நீங்கள் உங்களுக்கு பார்க்க தெரியும், பணவீக்கம் மீதான கொடுகடன் வளர்ச்சி வீதம் நாங்கள் இன்னும் பணவீக்கம் படிக்கவே இல்லை. பொது சேமிப்பு மீதான வரவு செலவு திட்ட பற்றாக்குறையின் தாக்கம், பொது சேமிப்பை பற்றியும் படிக்கல, வரவு செலவு திட்டத்தை பற்றியும் நாங்கள் படிக்கல. வளமாக்கியின் பயன்பாட்டின் மீதான வளமாக்கி விலைகளின் மாற்றத்தின் தாக்கம், அதை பற்றி நாங்கள் படிச்சிருக்கின்றோம். யூட்டிலிட்டியை பற்றி நாங்கள் படிச்சிருக்கின்றோம், விலைகளை பற்றி படிச்சிருக்கின்றோம், சந்தையை பற்றி படிச்சிருக்கின்றோம். அப்ப 4வது பார்ப்போம், பொருளாதார வளர்ச்சி மீதான தொழில்நுட்பத்தின் தாக்கம், அது நாங்கள் இன்னும் படிக்கல. அப்ப 3வது தான் இங்கே சரியாக வருகின்றது. அப்ப 3வது கேள்விக்கு நாங்கள் போவோம். ஒரு சுதந்திர சந்தை பொருளாதாரத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் எவற்றினால் வழி நடத்தப்படும்? அப்ப ஒரு சுதந்திர சந்தை பொருளாதாரம், அப்ப நாங்கள் இப்பவும் பார்த்தோம் சில சந்தைகளை பற்றி. அதுல எவற்றினால் வழி நடத்தப்படுகின்றன? மத்திய வங்கியாலையா, பொது கூட்டு தாபனங்களாலையா, விலைகள் மற்றும் தன்னார்வத்தாலையா, அல்லது அரசாங்கத்தாலையா? சிவகுமார். மூன்றாவது விலைகள் மற்றும் தன்னார்வத்தால் என்றுதான் நாங்கள் அதை சொல்லணும். ஏன்னா சந்தைகள்லாம் கூடுதலான சந்தர்ப்பங்கள்ல ஒரு சுதந்திர சந்தை பொருளாதாரத்துல சந்தை தான் தீர்மானிக்கிறது விலைகளை பற்றி. விலைகள் தான் தீர்மானிக்கின்றது சந்தையை. பொருளாதார நடவடிக்கை, விலை பொறிமுறை. அப்ப 4வது குறைந்து செல்லும் எல்லை பயன் விதியின்படி, நுகர்வு அலகுகள் அதிகரித்து செல்வதுடன் எல்லை பயனும் அதிகரிக்கும் தன்மை கொண்டுள்ளது. நுகர்வு அலகுகள் அதிகரித்து செல்வதுடன் எல்லை பயனும் வீழ்ச்சியடையும் தன்மையை கொண்டுள்ளது. தொடர்ச்சியாக அதிகமான அலகுகள் நுகரப்படும் பொழுது மொத்த பயன் ஒரு வீழ்ச்சி அடையும் வீதத்தில் அதிகரிக்கின்றது. முதலாவது அலகின் நுகர்வதுடன் பொது பயன் உச்சமட்டத்தில் காணப்படுகிறது. முதலாவது அலகின் நுகர்தலுடன் மொத்த பயன் உச்சமட்டத்தில் காணப்படுகிறது. இதுல எது சரி? இதுல எது சரி? பாருங்க, முதலாவது சரி. நுகர்வு அலகுகள் அதிகரிக்க செல்வதுடன் எல்லை பயனும் அதிகரிக்கும். ஆனா நுகர்வு அலகுகள் அதிகரிக்க செல்லும் போது ஒரு கட்டத்தில் எல்லை பயன் குறைவடையும். அப்ப அது 2வதுல சொல்லி இருக்கு. அப்ப ஆனாவும் சரி அவனாவும் சரி என்று வராது. அப்ப நுகர்வு அலகுகள் அதிகரிக்கும் பொழுது எல்லை பயன் அதிகரிச்சு பிறகு குறைவடையும். அதைத்தான் ஆனாவும் அவனாவும் சொல்லுது. தொடர்ச்சியாக அதிகமான அலகுகள் நுகரப்படும் பொழுது மொத்த பயன் ஒரு வீழ்ச்சி அடையும் விதத்தில் அதிகரிக்கின்றது. அவ பாருங்க, தொடர்ச்சியா நாங்கள் ஒரு அலகுகளை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது மொத்த பயன் முதல் அதிகரித்து கொண்டு சென்று பிறகு வீழ்ச்சி அடையும் வீதத்தில் அதிகரிக்கின்றது. முதலாவது அலகில் நுகர்தலுடன் மொத்த பயன் உச்சமட்டத்தில் காணப்படுகின்றது. அதுவும் சரி, முதலாவது அலகில் நுகர்தல் மொத்த பயன் உச்சமட்டத்தில் காணப்படும். ஆனால் இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்தை தான் சொல்லுகின்றது. அப்ப குறைந்து செல்லும் எல்லை பயன் விதி என்பது என்ன? நாங்க தொடர்ச்சியாக அதிகமான அலகுகளை நுகரும் பொழுது மொத்த பயன் முதல் அதிகரிச்சு பிறகு ஒரு வீழ்ச்சி அடையும் வீதத்தால் அதிகரிக்கிறது என்பதுதான் அந்த குறைஞ்சு செல்லும் எல்லை பயன் விதின்ற கோட்பாடு.
ஆனா இந்த விஷயத்துல 4 இதுவும் சரியாக தெரியும். ஆனா உண்மையாகவே குறைந்து செல்லும் எல்லை பயன் விதி என்றால் அது தொடர்ச்சியாக அதிகமான அலைகள் வரப்படும் பொழுது மொத்த பயன் ஒரு வீழ்ச்சியடையும் வீதத்தில் அதிகரிக்கின்றதுதான் சரி. அதுதான் குறைந்து செல்லும் எல்லை பயன். அப்ப அடுத்தது ஒரு பொது கேள்வியாக வந்திருக்கின்றது, இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி புள்ளி விவரங்களின் தொகுத்தலை எது மேற்கொள்கின்றோம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் புள்ளி விவரங்களின் தொகுத்தலை எது மேற்கொள்கின்றது? இலங்கை மத்திய வங்கியா, இலங்கை அரசா, தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களமா, இல்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொகுத்தல் சபையா? இதுல சொல்லுங்க பாப்போம். இலங்கை மத்திய வங்கியா செய்கின்றது, இலங்கை அரசா செய்கின்றது, தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களமா செய்கின்றது, மொத்த உள்நாட்டு உற்பத்தியா செய்கின்றது, உற்பத்தி தொகுத்தல் சபையா செய்கின்றது? சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது. ஏன் மூன்றாவதுன்றீங்க? மத்திய வங்கி செய்யற இல்லையா? மத்திய வங்கி விலை உறுதிப்பாட்டும் நிதியல் உறுதிப்பாட்டும் தானே. அது சரி. ஆனா நாங்கள் தேசிய வருமானத்துல மொத்த உள்நாட்டு உற்பத்தி புள்ளி விவரங்களை தொகுக்கும் பொழுது மத்திய வங்கியும் கணிப்பிடுகின்றது, தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களமும் கணிப்பிடுகின்றது. ஆனா உத்தியோகபூர்வமான கணிப்பீட்டை நீங்க சொன்ன மாதிரி தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தான் செய்கின்றது. அப்ப வெளியிடுற ஃபிகர்ஸ் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் ஃபிகர்ஸாகத்தான் இருக்கும். அவை நாங்கள் இந்த இடத்துல ஈனாவைத்தான் நாங்கள் எடுக்கணும். அப்ப இதுல நாங்கள் என்ன ஃபீல் பண்ணணும்? ஒரு பண்டத்திற்கான விலையை விட குறைவாக காணப்படும் போது அந்த பண்டத்திற்கான பற்றாக்குறையை ஏற்படுத்தும். சொல்லுங்க பாப்போம். ஒரு பண்டத்திற்கான விலை சமநிலை விலையை விட குறைவாக காணப்படும் போது அது அந்த பண்டத்தின் பற்றாக்குறையை ஏற்படுத்தலாம். விளங்குதா? ஏனென்று சொன்னா அங்கே மிகை கேள்வி காணப்பட சான்சஸ் இருக்கின்றது. சமநிலை விலையிலும் பார்க்க குறைவாக ஒரு பொருள விலை அமைக்கும் பொழுது அங்கே நிரம்பல் குறைஞ்சிடும், கேள்வி கூடியிரும், சமநிலை விலை ஏற்படும். அப்ப ரெண்டாவது, ஒரு சமபயன் வளையின் சாய்வு, ஒரு சமபயன் வளையின் சார்பு எதை குறிக்கின்றது என்று சொன்னால், ஒரு சமபயன் வளையின் சாய்வு நீங்க அந்த நோட்ஸை பார்க்கலாம். எல்லை மாற்று வீதாசாரம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். எல்லை மாற்று வீதாசாரம், அதை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்ளலாம். உங்களுக்கு அந்த சரியான தமிழ் வராவிட்டால் நீங்கள் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்று போடலாம். எம்ஆர்டி என்றும் எம்ஆர்எஸ் என்று போடுவோம். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்போ கொடுக்கப்பட்ட ஒரு வருமான மட்டத்தில் மாற்று கொடுக்கப்பட்ட விலை மட்டங்களில் கொடுக்கப்பட்ட ஒரு வருமான மட்டத்தில் மற்றும் கொடுக்கப்பட்ட விலை மட்டங்களில் ஒரு நுகர்வோரினால் கொள்ளளவு செய்யப்படக்கூடிய பொருட்களின் சேர்மானங்கள் என்பன என்னவாக இருக்கும்? கொடுக்கப்பட்ட வருமான மட்டத்தில் கொடுக்கப்பட்ட விலை மட்டங்களில் ஒரு நுகர்வோரினால் கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்களின் சேர்மானம் அது நாங்கள் சொல்றது பட்ஜெட் ஸ்ட்ரோக் பிரைஸ் லைன் என்று சொல்லுவோம். வரவு செலவு ஸ்ட்ரோக் விலை கோடு என்று சொல்லுவோம். அதாவது ஒருத்தண்ட செலவையும் ஒருத்தண்ட நுகர்வையும் காட்டுற கோடாக அது இருக்கும். அதை நாங்கள் சொல்றது பட்ஜெட் ஸ்ட்ரோக் பிரைஸ் லைன் என்று சொல்லுவோம். அப்ப அடுத்தது, கிடைக்கப்பெற்ற சமீபத்திய ஆண்டிற்கான தரவுகளின்படி மத்திய வங்கியின் 2017 ஆண்டுக்கான இலங்கையின் சென்மதி நிலுவையின் ஓர் பற்றாக்குறையை பதிவு செய்த அதே வேளை
டேஷ் என்பதில் ஒரு மிகையையும் பதிவு செய்தது. அப்ப 2000 கிடைக்கப்பட்ட சமீபத்திய ஆண்டிற்கான தரவுகளின்படி, ஏன்னா நாங்க 2019 தானே செய்கின்றோம், மத்திய வங்கியின் 2017 ஆண்டிற்கான இலங்கை சென்மதி நிலுவையின் வியாபார கணக்கும் முதன்மை வருமான கணக்கும், வியாபார கணக்குகள், அதாவது நீங்கள் அந்த மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்மதி நிலுவையில என்னென்ன செக்ஷன்கள் இருக்குன்னு தெரியும். அதை நாங்கள் பின்பு படிப்போம். ஆனால் இதுக்குள்ள வாரபடியா இந்த நேரம் நாங்கள் அதை செய்து கொண்டு போவோம். அதை சொல்வது பொருட்களின் கணக்கு, குட்ஸ் ட்ரேட் அக்கவுண்ட் சொல்லுவோம். ட்ரேட் அக்கவுண்ட்ஸ் என்று சொல்லுவோம். ட்ரேட் பேலன்ஸ் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வர்த்தக நிலுவை என்று. அது இதை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த கணக்கின் இதத்தை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகின்றது. ட்ரேட் இன் குட்ஸ் அக்கவுண்ட் சொல்லுவோம். பொருட்களின் சந்தை என்று சொல்லுவோம். பொருட்களின் வியாபார சந்தை கணக்கு மற்றும் ஆரம்ப நிலை வருமான கணக்கு. இது ரெண்டிலேயும் ஒரு பற்றாக்குறையை பதிவு செய்த அதே வேளையில என்னத்துல அது மிகையை பதிவு செய்த என்று சொன்னா சேவைகள் கணக்கு, சர்வீஸ் அக்கவுண்ட், மற்றது செகண்டரி இன்கம் கணக்கு, இரண்டாம் நிலை வருமான கணக்கு, அது ரெண்டுலேயும் ஒரு மிகையை பதிவு செய்தன்னு சொல்லலாம். அப்ப நாங்கள் இதே மாதிரியான கேள்வி வரும். ஆனா 2017 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையின் படி இல்லை, உங்களுக்கு 2020 படி இல்லாட்டா 2019 இருக்கிற ஆண்டறிக்கையை பற்றி வரும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களை ரெடி பண்ணி வச்சு கொள்றது நல்ல. அப்ப 2019 இல்ல 2020 வந்தபடியா நாங்கள் சில 2020 கேள்வி வரலாம். அப்ப 2020 உங்களுக்கு தெரியும் இந்த சென்மதி நிலுவை என்பது வேர்ஸா போய் கிடந்தது. ஆனா 2017 ஆண்டுல ஒரு முக்கியமான விடயம் நடந்தது என்னன்னா, இந்த சென்மதி நிலுவை சர்ப்ளஸ் ஆயிருந்தது, மிகையாக இருந்தது. அதுக்கு காரணம் அந்த சேவைகள் கணக்கினூடாக எங்களுக்கு கூடுதலான காசு வந்தபடியால். இது நாங்கள் படிச்ச செக்ஷன் இல்லைன்றாலும் இதுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போக கூடாதுதான் நாங்கள் செய்துட்டு போறோம். அப்ப கடைசியானதை பாருங்க, 2018 ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் ஏறத்தாழ பதிவிறக்கப்பட்ட வீதம் எவ்வளவுன்னு சொன்னா 16%. 2018 ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் ஏறத்தாழ 16% தேய்மானம் அடைந்திருந்தது. அப்ப 16% என்பது சராசரியாக ஒவ்வொரு வருடமும் இலங்கை ரூபாய் தேய்மானம் அடையும் வீதமாக இருக்கும். 15 to 20% மட்டும் ஒவ்வொரு வருடமும் தேய்மானம் அடையும். இந்த வருடத்துல 18 16% தேய்மானம் அடைந்திருக்கிறது. அப்ப அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பாருங்க, நாங்கள் 2வது கேள்வியை செய்ய கொஞ்சம் கஷ்டம் என்னன்னு சொன்னா நாங்கள் அதை இன்னும் படிக்கவில்லை. அப்ப அந்த 2வது கேள்வியை நாங்கள் விட்டு நாங்கள் 3வது கேள்விக்கு போவோம். பிள்ளைகள் நீங்கள் என்னென்ன இதை வச்சிருக்கிறீங்களான்னு என்ன தெரியல, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறீங்களா இல்லாட்டா நீங்கள் அந்த நேரம் அந்த வீடியோல போய் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தாலும் பரவாயில்லை. இந்த கேள்வியை பாருங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றதா? இப்ப இதை பார்த்தோன்னு உங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்குமென்று இந்த 3வது கேள்வியை பாருங்க. நிரம்பல் விதி மற்றும் கேள்வி விதியின் அடிப்படையிலான சந்தை பொறிமுறை கோட்பாடு என்பது ஒரு வளத்திற்கான நிரம்பல் மற்றும் அந்த வளத்திற்கான கேள்விகளுக்கு இடையான தொடர்பை விளக்குகின்றது. நிரம்பல் விதி மற்றும் கேள்வி விதியின் அடிப்படையிலான சந்தை பொறிமுறை கோட்பாடு என்பது ஒரு வளத்திற்கான நிரம்பல் மற்றும் அந்த வளத்திற்கான கேள்விகளுக்கிடையே தொடர்பை விளக்குகின்றது. சந்தையின் கேள்வி பக்கம் மற்றும் சந்தையின் நிரம்பல் பக்கம், சந்தையின் கேள்வி பக்கம் மற்றும் சந்தையின் நிரம்பல் பக்கம் என்பவற்றின் அடிப்படை பண்புகள் யாது?
இதை விளக்கப்படங்களுடன் சுருக்கமாக விளக்குக. அப்ப நாங்க முதல்ல என்ன செய்வோம்? நாங்கள் கேள்வியை எடுத்துக்கொள்ளுவோம். இது பேசிக். கேள்வி என்றால் என்ன, கேள்வி கோடு என்றால் என்ன, சந்தை நிரம்பல் கோடு என்றால் என்னன்னு கேட்கணும். அப்ப உங்களுக்கு அது விளங்கப்படுத்த இயலுந்தானே? உங்களுக்கு அது விளங்கப்படுத்த இயலுமா இயலாதா? உங்களுக்கு பேசிக்கா விளங்கப்படுத்த இயலுமா இயலாதா? சார். ரைட். அவ என்னென்று விளங்கப்படுத்துவீங்களா? இப்ப கேள்வி கோட்டை நாங்க எடுத்துக்கொண்டா, நீங்கள் முதலே சொல்லணும், சந்தையின் கேள்வி என்பது குறைந்த விலையில கூடுதலான பொருட்களையும், கூடுதலான விலையில குறைந்த பொருட்களையும் நுகர்வதுதான் கேள்வி என்று சொல்லி விட்டுறணும். அப்புறம் இந்த கேள்வி கோடு என்னென்று உருவாகுது, இடமிருந்து வெள்ளமாக மேலிருந்து கீழாக, இந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கொள்ளும். மேலிருந்து கீழாக இடமிருந்து வெள்ளமாக வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன? எல்லை பயன் கோட்பாடு. அப்ப அந்த எல்லை பயன் கோட்பாடை நீங்கள் ஒரு வரியில சொல்லணும். அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லலாம், இந்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட ஒரு நெகிழ்ச்சி தன்மையும் இருக்குது, எலாஸ்டிசிட்டியும் இருக்கின்றது. அப்ப இந்த நெகிழ்ச்சிக்குள்ள இருக்கிறது என்னன்னு சொன்னால், விலை மாறும் பொழுது விலை மாற்றத்தினால் 2 விடயம் நடக்கும். ஒன்று என்று சொன்னால், வருமானம் மற்றும் பிரதியீட்டு விளைவுகள் இருக்கின்றன. வருமான விளைவு இருக்கின்றது, பிரதியீட்டு விளைவு இருக்கின்றது. எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியும் பொருளுடைய நுகர்வுல மாற்றங்கள் ஏற்படும், பிரதியீட்டு பொருட்களோட விலைகளில் ஏற்படுற மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியும் விலையில நெகிழ்ச்சித்தன்மை இருக்கும் என்றதை நாங்கள் பார்த்து அதையும் ஒரு பாயிண்டா நீங்கள் சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நீங்கள் சாதாரண கேள்வி கோட்டை கீறி காட்டலாம். 3 பாயிண்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஒன்று கேள்வி கோடு என்றால் என்ன, அந்த அடிப்படை தத்துவம் என்ன, அது ஏன் அப்படி அந்த கேள்வி கோடு இடமிருந்து வெள்ளமாக மேலிருந்து கீழாக வருகின்றது, அதுக்கு எல்லை பயன் கோட்பாடு. அந்த எல்லை பயன் கோட்பாட்டுக்கு அடுத்ததாக நீங்கள் சொல்லணும், வருமான விளைவும் பிரதியீட்டு விளைவும் இந்த விலையோடு சம்பந்தப்பட்ட கேள்வி நிகழ்ச்சியில் இருக்கின்றது என்று. அதுக்கு பிறகு நீங்கள் கேள்வி கோட்டை இடமிருந்து வேலமாக ஒரு கேள்வி கோட்டை கீறி காட்டலாம். அப்ப அதே மாதிரி நீங்கள் நிரம்பலுக்கும் செய்யணும். அப்ப அடிப்படை நிரம்பல் விதிகளை நீங்கள் விளக்கலாம். உற்பத்தியாளன் என்ன செய்வான், குறைந்த விலையில குறைந்த பொருட்களும் கூடுதலான விலையில கூடுதலான பொருட்களையும் விற்க முற்படுவான். அப்ப அதுக்காக எல்லை மாற்று சராசரி ப்ராடக்ட்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், மார்ஜினல் அண்ட் அவரேஜ் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லுவோம். அப்ப உற்பத்தி செயற்பாடுகளுக்குள்ள செலவும் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவன் லாபமுள்ள உச்ச லாபத்தை அடிப்படையாக கொண்டு குறைந்த விலையில குறைந்த பொருட்களையும் கூடுதலான விலையில கூடுதலான பொருட்களையும் விற்பான் என்று சொல்லி போட்டு டக்குன்னு ஒரு நிரம்பல் கோட்டை கீறி விட்டுருவாங்க. அப்ப அதோட அது முடிஞ்சுது. அப்ப 2வது செக்ஷனுக்கு என்ன ஆன்சர் பாருங்க, எவ்வளவு பேசிக் திங்கா கேட்கணும். உங்களால 20 மார்க்ஸ்ல சிம்பிளா 16-17 மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்ப 2வது விடயம் என்னன்னு பாருங்க. சமநிலை விலை என்றால் என்ன, சமநிலை தொகை என்றால் என்ன, ஒரு சந்தையில என்ன மாதிரி ஒரு பொருள் சமநிலை அடையுதுன்றத விளக்கப்படங்களுடன் சுருக்கமாக தருகன்னு கேட்டிருக்கு. அப்ப நாங்க சமநிலை விலை சமநிலை தொகையை காட்டணும். அதாவது ஒரே படத்துல கேள்வி கோட்டை நிரம்பல் கோட்டை கீறி சமநிலை அடைவது கீறி விட்டா சரி, சமநிலை விலை தொகை அதை விளக்கி விடுங்க. என்னென்ன இந்த விலை தீர்மானிக்கப்படுகின்றது, கேள்வி நுகர்வோன்ற நடத்த இப்படி இருக்கும், குறைந்த செலவில் கூடுதலான பொருட்களும் கூடுதலான விலையில் குறைந்த பொருட்களையும் எடுப்பார்கள். ஆனால் நிரம்பல் செய்பவர்கள் குறைந்த விலையில் குறைந்த பொருளும் கூடுதலான விலையில் கூடுதலான பொருட்களையும் செய்வார்கள். அது ரெண்டும் சந்திக்கும் இடம் சமநிலை அடையும். அது சந்தை சமநிலையை உருவாக்கி கொடுக்கின்றது என்று நாங்கள்
சொல்லிக் கொள்ளலாம். அப்ப 3வது செக்ஷனை பாருங்க. குறைந்து செல்லும் எல்லை வருவாய்கள் கோட்பாடு என்பதை விளக்கப்படுவதுடன் சுருக்கமாக விளக்குகிறார். குறைந்து செல்லும் எல்லை வருவாய்கள் கோட்பாடு என்ன? குறைந்து செல்லும் எல்லை உற்பத்தியோட சம்பந்தப்பட்டதான் நாங்க சொல்லப்படுகின்றது. நாங்கள் குறைந்து செல்லும் எல்லை பயன் என்ற ஒரு கோட்பாடும் இருக்கின்றது, குறைந்து செல்லும் எல்லை உற்பத்தி கோட்பாடும் இருக்கின்றது. அப்ப இந்த எல்லை வருவாய்கள் என்று சொல்வது உற்பத்தியை தான் என்பதை விளக்கப்பழங்களுடன் சுருக்கமாக விவரிக்கவும். சொல்லுங்க பாப்பா, என்ன படத்தை நீங்க இதுல தூர போறீங்க? சொல்லுங்க பாப்போம். என்ன படத்தை இதுல நீங்க கீற போறீங்க? உற்பத்தி கோட்பாட்டுல நான் ஒரு படம் கீறி காட்டிட்டேன் உங்களுக்கு, அந்த படத்தை கீறினா சரி. இந்த படம் நோட்ஸுக்கு அதை ரெஃபர் பண்ணீங்களா சரி, நான் சும்மா ரஃபா கீறி காட்டுகின்றேன். அப்ப இந்த பாருங்க, மொத்த உற்பத்தி. அப்ப அடுத்தது என்னது? சராசரி உற்பத்தி, அவரேஜ் ப்ராடக்ட். அப்ப எல்லை உற்பத்தி இப்படி போய் நாங்க படிச்சோம், இந்த உச்சத்துல தொட்டு இப்படி கீழே வந்துடும். சரிதானே? அப்ப இது முதல் பகுதி. 2ஆம் பகுதி இது 2ஆம் பகுதி, இது 3ஆம் பகுதி. இது என்ன சொல்லுன்றோம்? இந்த உச்ச இடம் மட்டும் நாங்கள் இன்புட்டை உள்ளிட்ட போட்டுக்கொண்டு போகும்போது இந்த இடம் மட்டும் 10 வருமானம் அதிகரிக்கும். அந்த இடத்துல எம்சி வேகமாக அதிகரிச்சு ஏபியை முட்டு மற்றும் ஏபி கொஞ்சம் ஸ்லோவா அதிகரிச்சு பிறகு ஸ்லோவாக குறையும் வேண்டும். ஆனால் எம்பி என்ற கோடு வேகமாக அதிகரிச்சு வேகமாக குறையும் வேண்டும் பார்த்தோம். அதுக்கு பிறகு உற்பத்தியை அதிகரிக்க இது குறைஞ்சு கொண்டு போகும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். உற்பத்தி குறைஞ்சு கொண்டு போகும், அதுதான் அந்த குறைந்து செல்லும் உற்பத்தி கோட்பாடு, விளைவு கோட்பாடு. அப்ப 2வது ஸ்டேஜ்ல எம்சி என்ற இந்த கோட்டை கிடையாச்ச முட்டுதோ அதுக்கு பிறகு எம்பி என்பது அந்த கோட்டை முட்டுதோ அதுக்கு பிறகு அது நெகட்டிவா போயிடும். அப்ப இந்த புள்ளிக்கு அங்கால நீங்கள் உற்பத்தி செய்தீங்கன்னா உங்களுக்கு செலவுதான் கூடுமையுடைய ரிட்டர்ன் குறைவாகத்தான் இருக்கும். அப்ப இதுதான் மேக்சிமம் புள்ளி. ஆனா உச்ச உற்பத்தி இந்த இடத்துலதான் இருக்கும். அதை நீங்க நோட்ஸா ரிஃபர் பண்ணி பார்த்து இதுக்கு ஆன்சராக போட்டு விட்டீங்களா சரியாக இருக்கும். அப்ப அடுத்தது பாருங்க, குறைந்து செல்லும் எல்லை வருவாய்கள் மற்றும் குறைந்து செல்லும் எல்லை உற்பத்தி என்ற இரு கோட்பாடுகளுக்கிடையே வேறுபாடுகளை காட்டுக. அப்ப குறைந்தபட்சம் இப்ப இந்த கிராஃப்ல இருக்கிறது தான் குறைந்து செல்லும் எல்லை வருவாய் கோட்பாடு. கிராஃபில் இருப்பதுதான் குறைந்து செல்லும் எல்லை வருவாய் கோட்பாடு. இந்த கிராஃபில் இருப்பதுதான் குறைந்து செல்லும் எல்லை வருவாயில குறைந்து செல்லும் எல்லை உற்பத்தி. நாங்கள் இதில் படித்தது குறைந்து செல்லும் எல்லை உற்பத்தி கோட்பாடு. அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன சொல்லணும், உற்பத்தி காரணிகள்ல
ஏனைய காரணிகள்ல மாற்றம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு காரணியில ஏற்படும் மாற்றம் அதை கூட்டி கொண்டு போடும் பொழுது மொத்த உற்பத்தி அதிகரித்து சென்று ஒரு கட்டத்துக்கு அப்பால மொத்த உற்பத்தி குறைவடைய துவங்கும். குறைவடைந்து அதாவது அதிகரிக்கும், மொத்த உற்பத்தி அதிகரிக்கும் வேகம் குறைவடைந்து பிறகு அது நன்றாக குறைந்துவிடும். அதாவது எல்லை உற்பத்தி என்பது மைனஸுக்கு போயிடும் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப உற்பத்தியின் முதல் கட்டத்துல உற்பத்தி வேகமாக அதிகரிக்கும், இரண்டாவது கட்டத்துல குறைந்த வேகத்தில் அதிகரிக்கும், மூன்றாவது கட்டத்தின் பொழுது மாற்றம் ஏற்பட்டாததோடு இறுதி கட்டத்தில் உற்பத்தி குறைவடையும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? உற்பத்தி செயற்பாட்டில் ஏனைய காரணிகள் நிலையாக உள்ள போது ஒரு காரணியின் ஈடுபாட்டை அதிகரிக்கும் போது ஆரம்பத்தில் உற்பத்தியை அதிகரித்து பின்னர் அதிகரிக்கப்படும் மேலதிக உள்ளீடுகளின் உற்பத்தி படிப்படியாக குறைந்து செல்லுதல் குறைந்து செல்லும் எல்லை உற்பத்தி விதி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தின் பின் உற்பத்தியில் ஈடுபடுத்தப்படும் மேலதிக உள்ளீடுகளின் உற்பத்தி படிப்படியாக குறைவடையும் என்று சொல்லுகின்றோம். இந்த கான்செப்ட் நீங்கள் சொல்லிவிட்டீங்கன்னா சரி. அப்ப குறைந்து செல்லும் எல்லை உற்பத்தியோட குறைந்து செல்லும் எல்லை வருவாய்கள் என்னென்று பொருந்தது? ரெண்டுமே அது வருமானத்தை சொல்லுது, இது உற்பத்தியை சொல்லுது. ரெண்டும் ஒரே இதைத்தான் காட்டு. அப்ப வேறொரு வகையில நாங்கள் சொல்ல போனா மூன்றாவதுல இருக்கிற விடயத்தை கொஞ்சம் கூடுதலாக இதுல எழுதி போட்டு நாங்கள் வருவாயும் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டா சரி. இதே கன்செப்ட் தான் வருவாய்க்கும் இருக்கின்றதுன்னு சொல்லிவிட்டா சரி. எப்பொழுது எல்லை உற்பத்தியில எப்படி இந்த ட்ரெண்ட்ல போதோ அதுதான் எல்லை வருவாயாகவும் இருக்கும். அடுத்தது 4வது கேள்வியும் எங்களால செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப 4வது கேள்வியை பாருங்க. இதை நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி சொல்லுங்க பாப்போம். விலை, அளவு மற்றும் தரம் போன்ற காரணிகளில் நுகர்வோரின் கொள்வனவு தீர்மானங்கள் மீது தாக்கம் செலுத்துகின்றன. நுகர்வோரின் இயல்பு கோட்பாடு தொடர்பில் கேள்வியின் விலை நிகழ்ச்சி மற்றும் எல்லை பயன் என்ற கோட்பாடுகளை சுருக்கமாக விவரிக்கவும். நுகர்வோரின் இயல்பு கோட்பாடு தொடர்பில் கேள்வியின் விலை நிகழ்ச்சி மற்றும் எல்லை பயன் என்ற கோட்பாடுகளை சுருக்கமாக விவரிக்கவும். அவற்றுக்கு இடையிலான தொடர்பை சுருக்கமாக சொல்லவும். நுகர்வோரின் இயல்பு கோட்பாடு தொடர்பில் கேள்வியின் விலை நிகழ்ச்சி மற்றும் எல்லை பயன். அப்ப கேள்வியின் நிகழ்ச்சியை உங்களுக்கு டெபினிஷனை கொடுக்க தெரியும் தானே. அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் எல்லை பயனை பற்றி சொல்லுவோம். எல்லை பயன் என்பது என்ன? ஒரு பொருள் என்று மேலதிகமாக நாங்கள் நுகர வெளிக்கிடும் பொழுது மொத்த பயனில் ஏற்படும் மேலதிகமாக சேர்க்கப்படும் ஒரு அளவுதான் எல்லை பயனாகும். நாங்கள் ஒரு பொருளை மேலதிகமாக நுகரும் போது மொத்த பயனில் ஏற்படும் மாற்றம், ஒரு அலகை அதிகரிக்கும் பொழுது மொத்த பயனில் ஏற்படும் மேலதிக மாற்றம் தான் எல்லை பயன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதுதான் இங்கிலீஷ்ல நீங்கள் போட்டுக்கொள்ளணும். ஏன்னா அந்த தமிழ்ல நீங்கள் சில நேரம் பல சொற்களை பாவிக்கலாம். அது எக்ஸாமினருக்கு விளங்குவதற்காக நீங்கள் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்று போட்டு விட்டுருவோம். அப்ப நுகர்வோர் ஒருவர் ஒரு பொருளில் எவ்வளவு கொள்வனவு செய்ய போறார் என்றத இந்த எல்லை பயன் விதி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த எல்லை பயன் விதியை வச்சு கொண்டுதான் நாங்கள் கேள்வி கூட தீர்மானிக்கின்றோம். அப்ப நாங்கள் இப்படி பார்ப்போம். கேள்வி விலை நிகழ்ச்சிக்கும் எல்லை பயன் விதிக்கும்
ஒரு தொடர்பு காணப்படுகின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நுகர்வோர் ஒருவர் கொள்வனவு செய்யும் பொருளின் அளவு ஒன்றை நுகர்வதன் மூலம் பெரும் பயன் நேரடியாகவோ அல்லது அவர் அப்பொருளுக்கு செலுத்தும் விலையுடனோ இணைந்துள்ளது. நுகர்வதன் மூலம் கிடைக்கும் பயன் நேரடியாகவோ அல்லது அவர் அப்பொருளுக்கு செலுத்தும் விலையுடன் இணைந்து உள்ளது. அப்ப அதற்கமையத்தான் நுகர்வு அதிகரித்து கொண்டு செல்லும் பொழுது எல்லை பயன் குறைவடைந்து செல்வதோடு அவ்வளவிற்காக நுகர்வோரால் செலுத்த விரும்பும் எல்லை, அதாவது செலுத்த விரும்பும் விலையும் குறைவடையும். அதாவது நுகர்வு அதிகரிக்கும் பொழுது எல்லை பயன் குறைவடையும், விலையும் குறைவடையும். நுகர்வு அதிகரிக்கும் பொழுது எல்லை பயனும் குறைவடையும், விலையும் குறைவடையும். அது ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணும் பொழுது நாங்கள் நுகர்வை நாங்கள் சி என்று சொன்னோம்னா சி கூடும் என்றால் விலை குறைவடையும், அதே சமயம் எல்லை பயனும் குறைவடையும். ஒரு கட்டத்தில் இது நிப்பாட்டப்படும். ஒரு கட்டத்தில் இது நிப்பாட்டப்படும் பொழுது இது சமநிலையில இருக்கும். இந்த விலை என்ன மாதிரி என்பது எல்லை பயனுக்கு ஏற்ற மாதிரி காணப்படும். இந்த எல்லை பயனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நுகர்வை தீர்மானிச்சு கொள்ளுவோம். அப்ப இங்க நாங்கள் பார்ப்போம், ஒரு கேள்வி கோட்டுண்ட புள்ளி நிகழ்ச்சி என்ற என்ன, வளை நிகழ்ச்சி என்றால் என்ன என்று நாங்கள் சொல்லுவோம். வளை நிகழ்ச்சி என்பது ஏரோ எலாஸ்டிசிட்டி என்று நாங்கள் சொல்லுவோம். புள்ளி நிகழ்ச்சியை நாங்க சொல்றது புள்ளி நிகழ்ச்சியை நாங்க சொல்றது பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி. வளை நிகழ்ச்சியை நாங்க சொல்லுவது elasticity. அப்ப இங்க பாருங்க, இந்த கோட்டில இந்த இடத்துல என்ன நிகழ்ச்சி காணப்படும் என்பதை நாங்கள் பார்ப்பது, நாங்கள் முந்தையே பார்த்திருக்கின்றோம். அந்த கேள்வி நிகழ்ச்சியின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் ஈக்குவேஷன், அதாவது percentage change in quantity divided by percentage change in price. அப்ப புள்ளி நிகழ்ச்சி என்பது அதுதான் நாங்கள் வழமையாக படித்ததுதான் புள்ளி நிகழ்ச்சி. அப்ப உங்களுக்கு அதுல ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. அப்ப வளை நிகழ்ச்சி என்பது என்ன, ஒரு ரெண்டு இடத்துல ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில நிகழ்ச்சியை கணிப்பிடுவது வளை நிகழ்ச்சி என்று சொல்லப்படும். அதாவது இதே கோட்டுல ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில, இப்ப இதுல ஒரு புள்ளி இருக்கு, இந்த புள்ளி இருக்கு, இந்த புள்ளிக்கும் இடையில் உள்ள நிகழ்ச்சியை கணிப்பிடுவது ஏரோ எலாஸ்டிசிட்டி என்று நாங்கள் சொல்லுவோம். இப்ப இந்த ஈக்குவேஷனை வச்சு கொண்டு உங்களால கணிப்பிட முடியுமா இந்த கணக்க? இந்த கணக்குல உங்களால செய்ய முடியுமா? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன். அந்த இது என்ன எலாஸ்டிசிட்டிக்குரிய ஈக்குவேஷன் தந்திருக்கிறேன் தானே, அதை வைத்துக் கொண்டு கணிப்பிடலாம் தானே.
இது டெல்டா கியூ என்று சொன்னா கியூ ஆரம்ப விலை, இது பிறகு வந்த விலை Q1 over Q1 வேற P into P2 minus P1 அதை நாங்கள் P ஆல பிரிக்கிறோம். உண்மையின்படி இந்த P கீழே வரும், நாங்கள் அதை இதுக்கு கீழே வரபடியே நாங்கள் தர போட்டுட்டு இந்த P மேல போட்டு விடுறோம். அப்ப இதை நீங்க இதுல அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கண்டு கொள்ளலாம். இது புள்ளி நெகிழ்ச்சியின் ஈக்குவேஷன். இந்த எலாஸ்டிசிட்டிக்கு இது என்னென்று வரும் என்று சொன்னால் இதே இதுதான். இங்க பாருங்க, எலாஸ்டிசிட்டி என்னென்று வரும் என்று சொன்னால் Q1 Q2 மைனஸ் Q1 என்று எல்லாம் போடுறோம். இங்க இதுதானே நாங்கள் புள்ளி நிகழ்ச்சிக்கு பார்த்த ஈக்குவேஷன். இந்த இடத்துல நாங்கள் போடுறது Q1 மட்டும் இல்லை, Q1 ஓட Q2வையும் கூட்டி விடுவோம். இங்க P1 ஓட P2 கூட்டி விடுவோம். இது புள்ளி நெகிழ்ச்சிக்குரியது, இது இலை நெகிழ்ச்சிக்குரியது. இந்த ஈக்குவேஷனை போட்டு நீங்க தான் கணக்கு செய்யுங்க. அதுல எதுவும் பிள்ளை இருந்ததுன்னா நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நீங்கள் சொல்லுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு கிளியரா இருக்கா? இது இப்போதைக்கு உங்களுக்கு இது கிளியரா இருக்கின்றதா? என்ன நாங்கள் இந்த கணக்கை செய்யணும்னா நாங்கள் செய்வோம், ஆனா என்ன நேரஞ்சல். அப்ப இங்க பாருங்க, ரெண்டு விடயங்களை நாங்க பார்த்திருக்கின்றோம். ஒன்று புள்ளி நிகழ்ச்சி மற்றும் வலை நிகழ்ச்சின்னு பற்றி வேறுபடுத்தி கண்டுட்டு ஒரு தரப்பட்ட ஒரு பொருள் விலை மற்றும் அது தொடர்பான கேள்வியின் அளவு என்பதை கீழே தந்திருக்கின்றது. விலை ரூபாய் 2 காணப்படும் போது கேள்வியின் புள்ளி விலை நிகழ்ச்சி என்ன? அப்போ இந்த ஈக்குவேஷனை போட்டு நீங்கள் காணலாம். விலை 1 மற்றும் 2 என்பதற்கு இடையே காணப்படும் போது கேள்வியின் வலை நிகழ்ச்சிக்கு இந்த ஈக்குவேஷனை போட்டு விட்டீங்கன்னா வந்துடும். 1/2 விலை. அப்ப இங்க P1 P2 1 2 போட்டு விடுறது. அளவுக்கு 1 ஆயிருக்கும் போது 8, Q 8 ஆயிருக்கும், 2 ஆயிருக்கும் போது 7, Q2 7, Q1 8. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த கடைசி கல்வியை பாருங்க என்னன்னு சொல்லப்படுது என்றால், சமநிலையான சூழ்நிலையில் ஒரு நுகர்வோன் 10 இனிப்புகளை ஒவ்வொன்றும் 2 ரூபா என்ற வீதத்திலும் 10 பென்சில்களை ஒவ்வொன்றும் 6 ரூபா என்ற வீதத்திலும் கொள்வனம் செய்கின்றார் என கருதவும். இனிப்புகளின் எல்லை பயன் 5 அலகுகள் ஆகும். பென்சில்களின் எல்லை பயன் யாது? ஒரு சுருக்கமான விளக்கத்துடன் உங்கள் கணிப்பீட்டை காண்பிக்கும். அப்ப பாருங்க, சமநிலையான ஒரு சூழ்நிலைன்னா ஒருத்தன் இயல்பா இருக்கும்போது அவன் விற்கிறது வேண்டுறது 10 இனிப்புகளை 2 ரூபா படி வேண்டான் 20 ரூபாய்க்கு, பென்சில் 10 வேண்டான் 6 ரூபா படி 60 ரூபாய்க்கு. இதுல இனிப்புகளால் அவனுக்கு கிடைக்கின்ற எல்லை பயன் 5 அலகுகள் என்று சொன்னால் பென்சில்களின் எல்லை பயன் என்ன என்று கேட்கப்படுகின்றது. பென்சில்களின் எல்லை பயன் என்ன என்று கேட்கப்படுகின்றது. அப்போ ஒரு சுருக்கம் இதை அழிக்கட்டா? இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஓகேயா?
இந்த கிளாஸ்ல இருக்கின்ற குளோரியா நீங்களும் பேங்க்ல ஒர்க் பண்றீங்க? ஆமாம் சார். நீங்கள் எங்க சொன்னீங்க? HNB. எல்லாரும் HNB ஆட்கள் தான். மற்றவர் சிவகுமாரம் அப்படியா? ஹலோ, ஆனா நீங்க கொழும்புக்குள்ள இல்ல தானே? கொழும்பு தான் இல்ல சார். சார், நான் கொழும்பு இல்ல. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க. சார் நான் கொழும்பு இல்ல சார், நான் ஹேட்டன். நீங்க ஹேட்டர் எனக்கு என்ன அந்த இன்னொரு கிளாஸ் எடுக்கிறபடியே அங்கே இன்னொரு HNB ஆக்கெல்லாம் வரையும். அப்போ எனக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரு ஆள் அங்கே HNB ஆக்கிற பத்தில இருந்து அப்படி. குளோரியா கொழும்பு நீங்கள் என்ன? ஆமாம் சார். கொழும்பு அங்க ஹெட் ஆஃபீஸ். ஓ சார். அந்த டாடி ரோடா? இல்ல சார், இது வந்து ஸ்லேவ் ஐலண்ட். ஸ்லேவ் ஐலண்ட்ல அங்க இருக்கு HNB. சென்ட்ரலைஸ் ஆபரேஷன் இருக்கு சார். ஹெட் ஆஃபீஸ்ல ஒரு பார்ட். அது அந்த இதுக்குள்ள அந்த RIDML மாவட்ட அந்த அதுக்குள்ள தானே? ஓ சார். அதுக்கு மேல அந்த பிரான்ச்சுக்கு மேல நம்ம மாவட்ட பிரான்ச்சுக்கு மேல. ஓ சார். அதுக்கு பக்கத்துல தான் நானும் வேலை செய்கின்றேன். என்ன இப்ப பாருங்க, எல்லை பயன் டொஃபின் எல்லை பயனை விலைந்த எல்லை பயனால பிரிக்கின்றோம். பென்சிலின் எல்லை பயனை பென்சிலின் விலையால பிரிக்கின்றோம். அப்ப வந்து என்ன விலை இது? இதுன்ற எல்லை பயன் டொஃபின் எல்லை பயன் தந்திருக்கு 5 டொஃபின் விலை தந்திருக்கு 2. இந்த MUP வந்து எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுன்ற விலை வந்து 10 ரூபாய், 10 ரூபான்னு தந்திருக்கு. அப்ப இப்ப உங்களுக்கு கணிப்பிட முடியுமா? கணிப்பிட முடியுமா? ₹10 தானே? இது ₹6. அதானே நீங்க சைலன்ஸா இருக்கீங்க. இது ₹6. அப்ப பாருங்க, இப்ப நாங்க குறுக்க பெருக்கினா 2 MUP வந்து 30 ரூபாய். அப்ப MU பென்சிலின் எல்லை பயன் வந்து 15 வருகின்றது. அப்ப இதத்தான் 4வது இதுல கேள்விப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் இதை வந்து நல்லா பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். ஒரு எல்லை பயன் இதை விலையால பிரிக்கிறதும் வந்து மற்ற எல்லை பயன் இதை விலையா பிரிக்கிறதும் சமனாக இருக்கும். 2 பொருட்கள்ல சமநிலையில ஒருத்தன் வேண்டுறதுன்னா இத்தனை ட்ரஃபியை வேண்டிய அவனுக்கு கிடைக்கிற பயனும், இத்தனை ட்ரஃபியை கிடைக்க அவனுக்கு கிடைக்கிற பயனும் தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் சமப்படுத்தி வேண்டிக் கொள்ளுகின்றான். அப்ப இதை பாருங்க, நாங்க திருப்பி இதுல ஒரு கேள்வி வருகின்றது, உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்குமா? இது ஏண்டா போன முறை நாங்கள் இதை பார்த்தோம். இதுக்கு இப்ப நாங்கள் இது பழையபடி இதுக்கு டேபிள் எல்லாம் போட வேண்டி இருக்கும். அதால நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னால், இதை உங்களால ஈஸியா செய்ய முடியுமா? இதுல வந்து உங்களுக்கு மூளையை போட்டு உடைக்கிற வேலை குறைவு. ஆனா நீங்கள் அந்த டேபிளை போட்டு கால்குலேட் பண்ணணும். அதுதான் இதுல உள்ள விஷயம். அப்ப நீங்க உங்க பாருங்க, திருப்பி ஒரே கேள்விகள் ஒரே மாதிரி வருகின்றது. ஒரு நிறை போட்டி தன்மையுடைய நிறுவனத்தின் மொத்த செலவின பட்டியல் கீழே தரப்பட்டுள்ளது. வெளியீடு மொத்த செலவு. அதுக்கு கீழே பாருங்க, இந்த நிறுவனத்தின் நிலையான உற்பத்தி செலவு யாது? உற்பத்தியின் விலை 6 காணப்பட்டால் எத்தனை வெளியீட்டு அலகுகள் இந்த நிறுவனம் உற்பத்தி செய்யும்? யாராவது ரஃபா பிடிக்கலுமா? இதுன்ற நிலையான செலவு எவ்வளவு உண்டு?
சார் 15. என்னென்று சொல்றீங்க 15? உற்பத்தி பூஜ்ஜியமா இருக்கிற போது இருக்கிற செலவு வந்து நிலையான செலவு சார். உற்பத்தி வந்து சைவராக இருக்கும் பொழுதும் எங்களுக்கு ஒரு செலவு இருக்கும் என்று சொன்னா அது வந்து நிலையான செலவு மட்டும்தான், மாறும் செலவு இல்லை. ஆகவே இங்க வந்து நாங்கள் ஈஸியா கண்டுகொள்ளலாம் மொத்த நிலையான செலவு வந்து 15. ஆகவே முதலாவது உற்பத்தியை நாங்கள் போகும்பொழுது அங்கே அலகு 19ஆக வருகின்றது என்று சொன்னால் அதுல 15 கழிச்சு போட்டு நாங்கள் 4 எடுக்கலாம். 4 வந்து என்ன சொல்லுது, மாறும் செலவாக இருக்கும். அப்ப 2 பொருட்களை உற்பத்தி செய்ய போகும்போது அது 9ஆக மாறுகின்றது. 15 கழிச்சா அங்க 9 வருகின்றது. அவர் 2வது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது அங்கே மொத்த செலவினம் வந்து 5ஆக மாறுகின்றது. அப்ப இந்த நிறுவனத்தின் நிலையான உற்பத்தி செலவு யாது 15. உற்பத்தியின் விலை 6 ரூபாயாக காணப்பட்டால் எத்தனை வெளியீடுகள் காணப்படும்? அதை சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லிடுமா? என்னண்டு இதை நீங்க பிடிப்பீங்கள்? முதலாவது எங்களுக்கு உற்பத்தியின் அலகு வெளியீடு தந்திருக்கின்றது. 2வது மொத்த செலவு தந்திருக்கின்றது. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் நிலையான செலவையும் மாறும் செலவையும் பிடிச்சிடலாம். அப்ப எங்களுக்கு தெரியும் முதலாவது உற்பத்தி பொருளுக்கு 4, 2வது உற்பத்தி பொருளுக்கு மாறும் செலவு 9, 3வது உற்பத்தி பொருளுக்கு மாறும் செலவு 15ஆக கூடுகின்றது. 4வது உற்பத்தி பொருளுக்கு மாறும் செலவு 22ஆக வருகின்றது. 5வது பொருளுக்கு மாறும் செலவு 30ஆக மாறுகின்றது. அதாவது அந்த 15 கழிச்சு கொண்டு போனா எங்களுக்கு தெரியும் எவ்வளவு மொத்த மாறும் செலவுண்டு. அப்ப எல்லை செலவு எவ்வளவு தெரியும். எல்லை செலவு என்ன? மொத்த செலவில் ஏற்படும் அதிகரிப்பு. அப்போ முதலாவது பொருளை உற்பத்தி செய்யும். இதை நீங்கள் அட்டவணையா போட்டு விட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் போடையில் இதுல இரண்டா டைம் பிரச்சனை என்னபடியா நீங்கள் உங்களுக்கு வேணுமென்னா நான் போட்டு விடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்டு கொள்ளலாம். அப்போ எல்லை செலவு என்பது என்ன? முதலாவதுக்கு 4 வரும், 2வதுக்கு 5 வரும், 3வதுக்கு 6 வரும், 4வதுக்கு எத்தனை வரும்? 7 வரும், 5வதுக்கு 8 வரும். சரிதானே? அப்ப இப்பொழுது நீங்கள் விலையையோ இல்லாட்டா எல்லை வருமானத்தையோ இல்லாட்டா ஏதாவது எல்லை வருமானமோ சராசரி வருமானத்தையோ நீங்கள் என்னென்று காண போறீங்கள். உற்பத்தியின் விலை 6 தந்திருக்கு. இது ஒரு நிறை போட்டி நிறுவனம். உற்பத்தியின் விலை 6 சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு பொருளின் விலை 6 நினைச்சுக்கொள்வோம். அந்த 6 தான் சராசரி விலையாகவும் இருக்க போன்றது, எல்லை வருமானமாகவும் இருக்க போன்றது, சராசரி வருமானமும் இருக்க போன்றது. அப்ப அடுத்த குளத்துல நீங்கள் போடணும் எல்லா அலகுக்கும் 6 6 6 போட்டுறணும்.
விலைய. அப்ப அந்த விலையை வச்சுக்கொண்டு உங்களால மொத்த வருமானத்தை கணிப்பிடலாம். முதலாவது பொருளுக்கு 6 வரும், இரண்டாவது பொருளுக்கு 12 வரும், மூன்றாவது பொருளுக்கு 18 வரும், நான்காவது பொருளுக்கு 24 வரும், அஞ்சாவது பொருளுக்கு 30 வரும். அப்ப மொத்த வருமானம் அப்படி வரும். ஆகவே எல்லை வருமானமும் சராசரி வருமானமும் விலையும் உண்டாகத்தான் இருக்க போன்றது 6 2. அப்ப இப்ப நீங்கள் லாபமோ நட்டத்தையோ நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்னென்று நீங்கள் பார்ப்பீங்கள். முதலாவது உற்பத்தி, அதாவது உற்பத்தி இல்லாத சந்தர்ப்பத்தில் 15 மொத்த செலவினம் என்றால் அது 15 நட்டம்தான். அப்ப முதலாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது அதன் விலை 6 இருக்கும் பொழுது அதன் மொத்த செலவினம் 19 என்றால் நட்டம் 13. அப்ப இரண்டாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது எங்கட வருமானம் 12 இருக்கும் பொழுது அதன் மொத்த விலை 24 என்றால் 12. மூன்றாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது அதன் விலை 18 இருக்கும் பொழுது மொத்த செலவினம் 30 12 நட்டம், எல்லாம் நட்டம் தான். அப்ப நாலாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 6 24 37 என்று சொன்னா 15 நட்டம். சரிதானே? மூன்றாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 6 3 18, 18 இருந்து 12 போனா 12 நட்டம். நாலாவது 6 24 37 13 நட்டம். அஞ்சாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 6 30 வருமானம் 45 செலவு 15 நட்டம். அப்ப இங்க மொத்த வருமானத்திலிருந்து நீங்கள் மொத்த செலவை கழிப்பீங்கள் என்று சொன்னால், மொத்த வருமானத்திலிருந்து மொத்த மாறும் செலவை கழிப்பீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு எப்பவுமே மொத்த நிதியான செலவுன்றது செலவாகத்தான் இருக்க போன்றது. எங்களுக்கு மொத்த நிதியான செலவு என்பது செலவாகவே இருக்க போன்றது. அப்ப நீங்கள் ஒரு இதை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்க. மொத்த வருமானத்திலிருந்து மொத்த மாறும் செலவை கழிக்க வாரது எவ்வளவு என்று போட்டுக்கொள்ளுங்க. அப்ப டிஆர் மைனஸ் டிவிசி எவ்வளவு வருது எனக்கு சொல்லுங்க. நீங்க கால்குலேட் பண்ணிருந்தா சொல்லுங்க. டிஆர் மைனஸ் டிவிசி எவ்வளவு வருதுன்றது மொத்த மாறும் செலவு, மொத்த வருமானத்திலிருந்து மொத்த மாறும் செலவு கழிச்சா. ஏனென்றா நாங்கள் நிதியான செலவை கைவிடுவோம். ஏன்னா அது இத்தனை நேரமும் இருக்க போற செலவு தானே. அதோட சேர்த்து பார்க்க எங்களுக்கு பெரிய நட்டம் ஒன்று வருகின்றது. 13 ரூபா 12 ரூபான்னு வருகின்றது. அப்ப அதிலே உய்வு இல்லை. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா, நிலையான செலவு என்பது எப்பவும் நிலையான செலவாகத்தான் இருக்கும். அவை நாங்க மாறும் செலவோட பார்ப்போம். மாறும் செலவு எப்ப அதிகரிக்கின்றதோ அப்போ நாங்கள் உற்பத்தியை நிப்பாட்டிடுவோம். எனக்கு நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு இப்ப பாருங்க, டோட்டல் அவுட்புட் கியூவை போடுவோம். கியூ போடுவோம். சரியா? அடுத்தது டிசி. அப்ப இதை நாங்க 0 1 2 3 4 5 போடுறோம். மொத்த செலவு எவ்வளவு? மொத்த செலவு எவ்வளவு? அப்ப இந்த மொத்த செலவுக்கு பிறகு நாங்கள் என்னத்தை போட போறோம்? மொத்த நிதியான செலவையும் மொத்த மாறும் செலவையும் போடுவோம். மொத்த நிதியான செலவையும் மொத்த மாறும் செலவையும் போடுவோம். அப்ப மொத்த செலவு இதுல வருது 15 19 இதுல 15 19 24 30
37 அராதரால் கதைங்க. அப்ப எனக்கு நான் திரும்பி பார்க்க தேவையில்லை. 45. அப்ப இது 15 எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப டிவிசி இதுல இல்லை, இல்லை 4 9 15 12 17 17 30 22 இது 30. அப்ப நாங்கள் அடுத்ததை என்ன போட போறோம்? நிறை போட்டி சந்தை என்றபடியா எம்சி. அடுத்தது எம்ஆர் பவன் ஏஆர் பவன் பி. அப்ப எம்சி என்றது எவ்வளவு? மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம். அது 4 5 6 7 8. அப்ப எங்களுக்கு இதே தந்திருக்கிறோம். எம்ஆர் என்பது ஏஆர் என்பது என்னன்னு தந்திருக்கிறோம். அது 6. அப்ப இங்க பாருங்க, இந்த விலையில மொத்த வருமானம் எவ்வளவு வருகின்றது? டிஆர் மொத்த வருமானம் எவ்வளவு வருகின்றது? இதுல இல்லை. இதுல ஒரு பொருள் விற்கும் பொழுது 6 12 18 24 30. சரியா? அப்ப இப்ப எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகின்றது, இதுல ஒரு நட்ட சூழ்நிலை காணப்படுகின்றது. ஏன்னா மொத்த செலவை நாங்கள் இதுல எடுத்தோம்னா முழு நட்டம் வரும். அப்ப எங்களுக்கு தெரியணும் நாங்கள் உற்பத்தியை நிப்பாட்டோம்ன்றதை இதுல பார்க்க எங்களுக்கு கஷ்டம். அதால நாங்கள் டிஆர் மைனஸ் டிவிசியை மட்டும் எடுப்போம். ஏன்னு சொன்னா மாறும் செலவை மட்டும் எடுத்தோம்னா எங்களுக்கு இது தெரியும். இருக்கே இல்லாட்ட உற்பத்தி இருந்தானே இல்லாட்டான்னு, பிசினஸ் பண்ணதானே இல்லாட்டானே இது இருக்கத்தான் போகின்றது. ஆகவே நாங்கள் இதை எடுப்போம். ஒரு நல்ல நிலையில பிசினஸ் இருந்தா நாங்கள் இதையும் எடுத்து உண்மையான லாபத்தை பார்ப்போம். இப்ப இது செலவாகவே இருக்கட்டும். ஆனால் நாங்கள் பிசினஸ் ஆபரேஷனை செய்யறதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு டிஆர் மைனஸ் டிசியை பார்ப்போம், டிவிசியை பார்ப்போம். இங்க சைவர் வரும். டிஆர் 6 டிவிசி 4 2, டிஆர் 12 டிவிசி 9 3, டிஆர் 18 டிவிசி 15 3, டிஆர் 24 டிவிசி 22 2, டிஆர் 30 டிவிசி 30 சைவர். அப்ப இந்த வித்தியாசத்தை இப்ப பாருங்க. கடைசியா நான் போட்ட கோலத்தை பாருங்க. அதுல இருந்து உங்களால ஏதாவது ஒரு ஐடியா எடுக்கக்கூடியதாக இருக்கின்றதா? பாருங்க, எல்லை உற்பத்தி அந்த இது கூடி ஒரு கட்டத்துல பேலன்ஸ் ஆகி கீழே குறையுது. கீழே குறையும் பொழுது பாருங்க ஒரு கட்டத்துல சைவரா வந்துட்டுது. சைவரா வந்தா அடுத்தது என்ன ஸ்டேஜ்? மைனஸா போகும். அப்ப மைனஸா போகும்னா அதுல நிலை என்ன? நட்டம். நட்டம் என்பது உங்களோட உற்பத்தியை செய்யறதால ஏற்படுற நட்டம். இப்பவே நட்டம் இருக்குது இந்த டிஎஃப்சியால. அப்ப நாங்கள் என்ன 5வது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது டிஆர் மைனஸ் டிவிசி சைவர் அண்டேக எங்களுக்கு 4 பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் மட்டும்தான் எங்களுக்கு அதுல ஏதோ ஒரு லாபம் வந்து கொண்டிருக்கின்றது. 4 பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 2 வருகின்றது. ஆனால் 3 உற்பத்தி செய்யப்படும் பொழுது பாருங்க உச்சத்துல நிக்குது 3ல. நாங்கள் 3 பொருளை உற்பத்தி செய்யும் மட்டும் நாங்கள் மேக்சிமம் ப்ராஃபிட் எடுப்போம். அதே சமயம் 4 மட்டும் நாங்கள் போகலாம்.
ஆனால் 4க்கு பிறகு போவது என்பது பொய் வேலை. ஏன்னா 0வாக போகின்றது. மற்றது இன்னொன்றை நீங்கள் பாருங்க என்னன்னு சொன்னால், அந்த எம்சி கோட்டையும் ஏஆர் கோட்டையும் இல்லாட்ட எம்ஆர் கோட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 பொருளை உற்பத்தி செய்ய மட்டும் அந்த எம்சியும் எம்ஆரும் ஆறு வந்து நிற்கின்றது. அப்ப உண்மையின்படி நாங்கள் வந்து நிறைபோட்டி சந்தையில உற்பத்தியை நிப்பாட்டுற இடம் எம்சியும் எம்ஆரும் சந்திக்கின்ற இடம். அப்ப உண்மையின்படி 3 பொருட்களோட இவர்கள் நிப்பாட்டினார்கள் என்று சொன்னால் இவர்களது லாபம் உச்சப்படுத்தப்படும், இல்லாட்டா நட்டம் மினிமைஸ் படுத்தப்படும். அதுக்கு மங்கால போய்வார்களா இருந்தால் அவர்கள் வந்து தங்களை நட்டத்தை தாங்களாவே தேடிக்கொள்வதாக இருக்கும். அப்ப இங்க வந்து 2 அலகுகளையும் உற்பத்தி செய்யலாம். 2லையும் பாருங்க, எம்சி வந்து 5 இருக்கின்றது, எம்ஆர் வந்து 6 இருக்கின்றது. ஆனால் டிஆர் மைனஸ் டிவிசி 3 தான் இருக்கின்றது. அப்ப டிஆர் மைனஸ் டிவிசி 3லையும் 4லையும் 2லையும் 3லையும் 3ஆக இருக்கும் பொழுது அந்த உச்சத்தில் இருக்கும் நிலையில் வந்து நாங்கள் உற்பத்தியை நிப்பாட்டி கொள்றது நல்லம். அதால எங்களோட நட்டத்தை நாங்கள் மினிமைஸ் பண்ணிக்கொண்டு ஆபரேஷனை தொடர்ந்து செல்லலாம். அதையும் தாண்டி போனால் அந்த நட்டம் என்பது கூடுதலாகத்தான் இருக்கும் என்பதை நான் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவ பொதுவாக ஒரு நீண்ட கால சராசரி செலவு வலையின் உருவம் யாது, ஏன் விளக்கப்படங்களுடன் சுருக்கமாக விளக்கவும். அப்ப நான் இதை அழிக்கட்டா இல்லாட்டா கீழக்கிறேன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியா? கீழக்கிறட்டா அப்ப நாங்கள் இது நீண்ட கால நிறைபோட்டி சந்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நீண்ட கால செலவு கோட்டை பற்றி அவை சொல்லினா அந்த நீண்ட கால செலவு கூட ஒரு அண்டா மாதிரி இருக்கும். LAC என்று சொல்றோம், லாங் டேர்ம் அவரேஜ் காஸ்ட். ஒரு அண்டா மாதிரி இருக்கிறோம். அப்ப அந்த அண்டாவுக்கு இருக்கும் பொழுது அதுக்கு உள்ளுக்கு ஷார்ட் டேர்ம் அவரேஜ் காஸ்ட் ஒன்றாக இருக்கும். இதுலே ஷார்ட் டேர்ம் அவரேஜ் காஸ்ட் 2 இருக்கும். இதிலே ஷார்ட் டேர்ம் அவரேஜ் காஸ்ட் 3 இருக்கும். அப்படி நிறைய ஷார்ட் டேர்ம்கள், நிறைய குறுங்காலங்கள் சேர்ந்ததுதான் ஒரு நீண்ட காலம். இதுல மட்டும் இது. அப்ப இப்படி நீங்க கீறி காட்டி விடணும். இப்படி நிறைய குறுங்காலங்கள் சேர்ந்ததுதான் நீண்ட காலம். இந்த குறுங்கால கோடுகள், குறுங்கால சராசரி செலவு கோடுகள் அடிப்பாகத்தை முட்டிக்கொண்டு நீண்ட கால சராசரி செலவு கோடு உருவாகும். அவ இந்த படத்தை தான் அவையில் கீற சொல்லி கேட்கினோம். ஏன் விளக்கப்படங்களுடன் சுருக்கமா விளக்க, அது வந்து நிறைய குறுங்காலங்கள் சேர்ந்ததுதான் நீண்ட காலம். அவை இந்த படத்தை கீறிப்பட்ட விளங்கப்படுத்தி விட்டாலே எல்லாம் காணும். அழிக்கட்டா இத என்ன இந்தியால கீறுனா உங்களுக்கு தெரியுமெண்டா நான் இந்தியால கீறலாம். இதுல கீரைக்குதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கின்றேன். எக்ஸாமினர் கேட்கின்ற எல்லா பாயிண்ட்ஸையும் கொடுத்தா நல்ல, ஆனா எல்லா பாயிண்ட்ஸையும் கொடுக்கணும் வேண்டி இல்லை. என்ன நீங்க கூட டைமை பார்த்து நீங்க ஸ்பீடா போய்கொண்டிருக்கணும். ஆனா முக்கியமான பாயிண்ட்ஸோட கொடுத்துட்டா சரி. அப்ப அடுத்தது என்னன்னு சொன்னால்,
அடுத்தது என்னது? உற்பத்தி கோட்பாடு தொடர்பில் சம உற்பத்திகள் வளையி. சம உற்பத்திகள் வளையி ஐசோகுவான்ட். இதை கவனிச்சு கொள்ளுங்க. ஐசோகுவான்ட் என்று சொல்லுவோம். சம உற்பத்தி வளையி. இது நான் உங்களுக்கு உற்பத்தி கோட்பாட்டுக்கு படிப்பிக்க இல்லை. ஆனா பயனுக்குள்ள நான் படிப்பிச்சேனாலும் உங்களுக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. இப்படியான கோடு ஒன்று எங்களுக்கு சம உற்பத்தி கோட்டுக்குள்ள இருக்கும். இதை நாங்கள் கொஞ்சம் விளையாக்குறது எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் பயனுக்குள்ள உங்களுக்கு படிப்பிச்ச நான் வந்து அதை நாங்கள் பேப்பருக்குள்ளேயே செய்து விடுவோம். பேப்பர்ல வந்து அந்த பயனையும் படிக்கலாம். இது வந்து உற்பத்தி கோடுகள். இந்த உற்பத்தி கோடுல நாங்கள் உற்பத்தியில 2 காரணிகளை எடுத்துக்கொள்வோம். ஒன்று இயந்திரம், மெஷினரி என்று சொல்லுவோம். இது லேபர். அப்போ எங்கள்கிட்ட ஒரு இதொன்று இருக்கும், ஒரு கம்பினேஷன். என்ன கம்பினேஷன்ல நாங்கள் இந்த உற்பத்தியை செய்ய போறோம் என்பதை தீர்மானிப்பதுதான் இந்த சம உற்பத்தி கோடு என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். சம உற்பத்தி கோடுன்றது 2 கம்பினேஷன். 2 கம்பினேஷன்ல உற்பத்தி காரணிகள்ல 2 கம்பினேஷன் வந்து இதுல இயந்திரம் என்று வராது. என்ன உழைப்பும் இயந்திரம் ஒன்றுதானே. நாங்கள் இதே மூலதனம் என்று போடலாம், இல்லாட்டா லேண்ட் என்றும் போடலாம், இல்லாட்டா நிலம் என்றும் போடலாமா. ஏதாவது ஒரு உற்பத்தி காரணியை போடுவோம். இதுல லேபர் என்று போட்டுக்கொள்ளுங்க. இதுல வந்து நாங்கள் எந்த உற்பத்தி காரணிகளோட கம்பினேஷன்ல எங்களோட உற்பத்தியை தீர்மானிக்கின்றது என்பதுதான் எங்களோட நோக்கம். இப்ப இத வந்து IS 1 என்று சொல்லுவோம், இதை IS 2 என்று சொல்லுவோம், இதை IS 3 என்று சொல்லுவோம், இதை IS 4 என்று சொல்லுவோம். இப்ப ஒரு கம்பினேஷன்ல இந்த கோட்டை எடுத்துக்கொண்டால் இந்த அளவு லேபரையும் இந்த அளவு மூலதனத்தையும் நாங்க ஒன்று எடுப்போம். மூலதனம் என்று எடுப்போம். ஒன்று எடுத்துக்கொண்டால் இந்த புள்ளியில மூலதனமும் இந்த புள்ளியில லேபரையும் எடுத்துக்கொண்டால் இவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்யலாம். அப்ப 100 பொருட்களை, ஏதோ ஒரு பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு என்ன கம்பினேஷனை பாவிக்க போறோம்ன்றதுதான் இந்த அர்த்தம். லேபர் 100, இதுல கேபிட்டல் 5 மில்லியன். அப்ப இந்த 5 மில்லியன் கேபிட்டலை 100 லேபரையும் பயன்படுத்தி எடுக்கின்ற எங்களோட உற்பத்தி வந்து இந்த கம்பினேஷன்லயும் அதே அளவாகத்தான் இருக்கும். சொல்லுவோம் 50 லேபர், இதுல வந்து 7 மில்லியன். அப்போ இந்த கம்பினேஷன்ல 100 அலகுகள் கிடைக்கும்னா இந்த கம்பினேஷன்ல 100 அலகு தான் கிடைக்கும். இந்த கம்பினேஷன்லயும் எங்களுக்கு 100 அலகுகள் தான் கிடைக்கும். இதுல 100 அலகுகள் தான் கிடைக்கும். எங்களுக்கு கிடைக்கின்ற உற்பத்தி ஒன்றாக இருக்கும். ஆனா இது என்ன கம்பினேஷன்ல செய்ய போன்றோம் என்பதுதான் இந்த ஐசோகுவான்ட் என்று சொல்லப்படுகின்ற சம உற்பத்தி வளையி. அப்ப இந்த IS2 ஒன்று நீங்கள் என்ன கேட்கிறீங்கன்னு சொன்னால், இந்த IS2ல நாங்கள் சொல்லுவோம் இந்த புள்ளியில 10 மில்லியன் கேபிட்டலும் 60 லேபரும் இருக்குன்னு சொன்னால் அது வேறொரு உற்பத்தி மட்டத்தை காட்டும். 100 என்ற அலகுகள் இல்ல. இப்ப IS1ல உற்பத்தி எங்களுக்கு கிடைக்க போறது 100 யூனிட்ஸ் என்று சொன்னால், IS2 என்பது கொஞ்சம் அங்கால தள்ளி எல்லாம் இருக்கின்றது, அது 150 யூனிட்ஸா தரும். ஆனால் இந்த IS2 கோட்ல நீங்கள் எந்த கம்பினேஷன் எடுத்தாலும், இந்த புள்ளியில ஒரு கம்பினேஷன், எந்த புள்ளியில ஒரு கம்பினேஷன் எடுத்தாலும் 150 யூனிட்ஸா தான் தரும்.
அப்ப எங்களுக்கு அந்த அவுட்புட்டை பற்றி கவலை இல்லை. இது என்ன கம்பினேஷன்ல நாங்கள் தீர்மானிக்க போகின்றோம். நாங்கள் வேற அந்த பிபிசி கர்வ்ல நாங்கள் படிச்சதுல ஒரு விடயம் தான் இது. என்ன கம்பினேஷன்ல நாங்கள் இதை எடுக்க போகின்றோம் என்று தீர்மானிப்பது. அப்ப IST3 என்பது வேறதான் கொஞ்சம் அங்கால இருக்கின்றது. அப்ப கெப்பாசிட்டி கூட, உற்பத்தி மட்டம் கூட IS3 வந்து 200 என்று சொல்லுவோம். அதுல வர கம்பினேஷன் வேறையா இருக்கு. அப்ப இது இந்த முக்கிய நோக்கம் என்ன கம்பினேஷன்ல நாங்கள் வந்து இந்த உற்பத்தியை செய்ய போறோம் என்பதை தான் இந்த IS3 என்ற இது எங்களுக்கு சொல்லி தருகின்றது. அப்ப நாங்கள் இதுல ஒரு இடத்துல பார்த்தோம் வந்து அந்த நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு கேள்விக்கு இதுல நாங்கள் பார்த்தோம் அந்த ஐஎஸ் பட்ஜெட் லைனோ ஏதோன்னு சொல்லி அது இதைத்தான் குறிக்கும். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டும் ஒன்றா இருக்கும், இதுவும் ஒன்றுதான். ஆகவே அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு கிடைக்கின்ற கோடு வந்து இதாத்தான் இருக்கும். இதான் பட்ஜெட் லைன், பட்ஜெட் பிரைஸ் லைன் என்று பார்த்தோம். பட்ஜெட் பிரைஸ் லைன், பட்ஜெட் பிரைஸ் லைன் என்று பார்த்தோம். அது வந்து அங்க பட்ஜெட் பிரைஸ் லைன், இங்க பட்ஜெட் காஸ்ட் லைன் என்று வரும். இல்லாட்டா ஐசோ காஸ்ட் லைன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஐசோ காஸ்ட் லைன் என்று சொல்லிக் கொள்ளலாம். அது எங்கள்கிட்ட இருக்கிற கன்ஸ்ட்ரைன், இவ்வளவு தான் பாவிக்கலாம், அதைத்தான் இதெல்லாம் காட்டுகிறது. இதை கேள்வி விட்டா சரி, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக அதை போட்டு. அப்ப எல்லை தொழில்நுட்ப பதிலீட்டு வீதம், மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் மற்றும் எல்லை பதிலீட்டு வீதம், மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்ற கோட்பாடுகளை வேறுபடுத்தி காட்டுக என்று சொல்லி இருக்கின்றது. அதை வந்து நீங்கள் ஒருக்கா படிச்சு கொண்டு வாங்கோ. நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். என்னன்னா கொஞ்சம் அதை நாங்கள் நேரடியாக நாங்கள் தியரியில படிக்காதபடியா நாங்கள் அதை சும்மா விளங்கப்படுத்திட்டு போகலாம். ஆனா இதுல வந்து நாங்கள் எப்படியோ 5:30க்கு முடிக்க வேண்டி இருக்கின்றபடியா நாங்கள் இந்த நேரத்தை இதோட நிப்பாட்டி கொள்ளுங்க. அப்ப நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க படிக்க வேண்டியது 5வது கொஸ்டின்ல 4வது கேள்வி. இதுல செப்டம்பர் மாதத்துக்குரியது, 2019 செப்டம்பருக்கு உரியது. அப்ப நான் இந்த கேள்விகளுக்கு இடையில நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்னென்னு சொன்னால், நாங்கள் கிளாஸ் துவங்குறேன்டா 7:30 நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்ன. அப்ப நான் அவர்களுக்கு சொல்லுகின்றேன் 7 மணி அல்ல 7:30 நல்ல வண்டு. அதே சமயம் அந்த வீக் டே எப்ப என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடைசி நேரத்தில் அதை மாற்றிடுமென்றாலும் பார்த்துக்கொள்வோம். நான் அவர்கள்ட்ட இப்போதைக்கு 7:30 சொல்லுகின்றேன். சரிதானே? ஓகே சார். ஓகே. அப்ப நாங்கள் இதோட இந்த கிளாஸ் நிப்பாட்டிட்டு 5வது கேள்வியில 4ல இருந்து நாங்கள் அடுத்த கிழமை துவங்குவோம். நன்றி.